மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மதமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதும சிவந்த விழியே ஆணி புண்கட்டிலே அரியாசனத்திலே அரசால வைத்த தேவி ஓம் என்னும் எழுத்திலே பிரணவம் தங்க காளி யார் தருவார் இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் சரியாசனம் என்று உங்கள் அனைவருக்கும் பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நமது ஐயா காசிமாயன் ஐயா அவர்கள் உண்மையிலேயே கிடைக்காத ஒரு பொருள் சொல்றது பொக்கிஷம். அது மாதிரி அவர் கல்வி பணியில, அதாவது இந்த கடவுள மூழ்கி முத்து எடுப்பது போல ஒரு முத்து. நல்ல ஒரு திறமையும் மாணவர்களை உருவாக்கி அவர்களை நல்ல வழியிலே வெளியேற்றுவதற்கான முயற்சி அவர்களுக்கு. யாரும் இதை செய்யல, ஆனா அவர் செய்யல. தன்னலமற்ற சேவை, அவருக்காக அதை செய்யல, மற்றவர்கள் நலனுக்காக, மற்றவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, மற்றவர்கள் உயர்ந்து போய்கொண்டே இருக்கணுங்கிறதுக்காக பலவிதமான நிகழ்ச்சி. பாடம் மட்டும் நடக்குது, சரி நீங்க போய் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு மனசு வரலையே. என்னென்ன திட்டங்கள் அவருக்கு மனசுல தோன்றுதோ இதெல்லாம் எதுக்காக? உங்களை உயர்த்துவதற்காக. நீங்கள் உயர்ந்து உயர்ந்து மேலிடத்திற்கு செல்வதற்காகத்தான் அவர் இவ்வளவு பணிகளை செய்துகிட்டு இருக்காரு. உண்மையிலேயே அவருடைய செயல் இன்னும் மேலோங்கி இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே புத்தாண்டு தினத்திலே பொங்கல் வாழ்த்துக்களையும் அவருக்கு கூறிக்கொண்டு, வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களையும் என்னுடைய சார்பாக நானும் வரவேற்று அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி, இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்காக வாருங்கள். அந்த அழைப்பு எங்களை தான் பொறுப்பேற்றாலும் தெரியல. நானும் எத்தனையோ பட்டிமன்றங்கள் 100 வரைக்கும் பேசி முடிச்சிருக்கே, இந்த தலைப்பே வரல. இது ஒரு புதுவிதமான தலைப்பா இருக்கு. ஆனாலும் கடைசியில எங்க சுத்தினாலும் அங்க வர்ற மாதிரி ஒரு பாணியில வந்து சேர்ந்துருச்சு. ஆகையினால ஒரு சிறப்பான, ஒரு உங்களுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான சிறந்த பட்டிமன்றமாக இது அமைய போகிறது. அதற்கு சிறந்த பேச்சாளர், என்னை காட்டிலும் பன்மடங்கு பேசி புகழ்பெற்ற பெரிய ஆசிரியர் பெருமக்கள். என்னை காட்டிலும் நான் ரொம்ப பெருசில்லை அப்படிலாம் சொல்லிக்க கூடாது. ஏன்னா கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. அதனால நம்மிலும் பெரியவர்கள் இருக்கலாம் அல்லவா? அந்த ஒரு துணியில இவர்கள் அனைவரும் பேச வந்திருக்கிறார்கள். பாருங்க, படிக்கல அப்படின்னு பேச, படிக்கல்னா தராசு படிக்கல், நீங்க அதை நினைக்க படிக்கல். ஒவ்வொரு படியாக மேலோங்கி செல்வது, படியில மேலே ஏறி போய்கிட்டே இருக்கணும். அந்த பாணியில பேச வந்திருக்கிறாங்க திரு சுபா சரவணன் ஐயா அவர்களும் ஸ்ரீகாந்த் ஐயா அவர்களும் வந்திருக்கிறார்கள். படிக்கலே அப்படின்னு வெகு விமர்சையாக பேச போறாங்க. என்னடா படிக்கல நீங்க, நாங்க இருக்கும்போது நீங்க படிக்கல ஆயிருந்தீங்க, நாங்க தடக்கல் நாங்க இருக்கிறோம், உங்களை விட்டுருவோமா மேல விட அப்படின்னு தடை செய்வதற்குன்னு வந்திருக்கிறார் நிலக்கோட்டை மகேந்திரவர்மா பாண்டியன்.
சொன்னா போதுமா? நானும் அதோட சேர்ந்திருக்கேன் அப்படின்னு அம்மா சரணி அவர்கள் உண்மையிலேயே எழுச்சிமிக்க ஒரு பட்டிமன்றமாக அமைய இருக்கிறது. நான் அதில் பேசினா நல்லா இருக்காது, அவங்கள பேச விட்டு பிடிக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வள்ளியும் வள்ளியும் அவன் நாரதர் 2 பேரும் வாக்குவாதம் அருமையாக. இது எப்போ ஆரம்பிக்கணும்னா 2 மணிக்கு மேலே. இப்போ 2 மணி இல்லை, ராத்திரி 2 மணிக்கு ஆரம்பிக்க அவங்களுடைய தர்க்கம். விடிய வரைக்கும் நாரதர் பட மாட்டார். அப்புறம் நாங்கள்லாம் எந்திரிச்சு ஒரு காலத்தில் பத்திரக்கூட்டம் நடக்கும்போது எந்திரிச்சு எல்லாருக்கும் என்னையா மணி 6:45 ஆச்சு, முடிய போகுது, சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு நாங்கள் போகணும், நீ இன்னும் சண்டை போட்டுருக்கேன்னு சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் விட்டாங்க. அப்போ வாக்குவாதம் அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அவருடைய திறமையில நான் பெருசா நீ பெருசான்னு போட்டியில பேசுவாங்க, விட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒவ்வொரு துறையிலிருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு ஆள் எடுத்து போட்டதுனால அந்த மாதிரியான அமைப்பு வந்துருச்சு. அதை போல இன்னைக்கு படிக்கணும் தடக்கணும் மோத போது அந்த மோதலை நாம் பார்த்து சந்தோஷப்படணும். அடுத்தவங்களை சண்டை போட்டால் நல்லதாக இருக்கு, நம்ம வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலை இதற்கு நன்றாக அமைந்திருக்கிறார். இந்த ஒரு வாய்ப்பை நல்கிய ஐயா காசிமாயன் ஐயா அவர்களுக்கு மேலும் ஒரு வாழ்த்துக்களை நன்றி. முருகன் என்றால் அழகு என்றும் போதும். அழகு என்றால் முருகன். முருகனுக்கு எத்தனை பேருக்கு? நிறைய பேர். அத்தனை பேர்லையும் சரவணன் ஒரு பேர் எடுத்து வச்சு தமிழுக்கே உரியான அந்த தலைப்பை எடுத்து அதிலேயே பிறந்து வளர்ந்து அதையே நடத்தி முடிச்சு அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய வழிவந்து கொண்டிருக்கக்கூடிய திரு தமிழையா சரவணன் ஐயா அவர்களை முதலிலே படிக்கல்லே அந்த தலைப்புல பேச வருக வருக. வாக்கிவிட மூச்சரில் வற்றாமல் இருக்க என்னை தாங்கி பிடிக்கும் வங்க கடலோரம் தாளாக்கி கொண்டிருக்க என் தாய்த்தாமரை. நாளை வாங்கும் கடமைக்காக இன்று என்னை சுமந்து கொண்டிருக்கின்ற என் தாய் மண்ணே, இப்பயே தீர்ப்பு வழங்க காத்திருக்கிற படிக்கல்லே என தீர்ப்பு வழங்க காத்திருக்கின்ற, அதனால்தான் பக்கத்திலே உட்கார்ந்துருந்தேன். எதுவும் கொடுக்க முடியல, கொடுப்போம் தீர்ப்பை பொறுத்து. எங்களுக்காக தீர்ப்பு வழங்க காத்திருக்கின்ற எத்தனையோ மாணவர்களை உருவாக்கிய அறிவு சுடர் நகைச்சுவை வேந்தர் நமது மதுரை மாநகரைச் சேர்ந்த ஐயா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிலக்கோட்டை வட்டாரத்திலே ஊரக வளர்ச்சியில் ஊரகத்துறையில் ஊரக பகுதியில் மாணவர்களை உருவாக்கி இவரே படிக்கல் மாதிரி தான் இருக்காரு நம்ம காசிமாயி. அதுவே தலைப்பு எத்தனையோ மாணவர்களை ஊக்கப்படுத்தி உயர்த்தி கொண்டிருக்கின்ற காசிமாயன் அவர்களுக்கும், இங்கே வருகை இருந்திருக்கின்ற அறிவியல் பேராசிரியர் சரவணன் ஐயா அவர்களுக்கும், கணித பேராசிரியர் நாராயணசுவாமி அவர்களுக்கும், ராஜ்மோகன் அவர்களுக்கும், நிறைய பேர் பேர் தெரியாது, நம்ம மன்னிச்சுங்க எல்லாருக்கும், மற்றும் எங்கள் அணியை சீர்தூக்கி நான் விட்டாலும் நான் விடமாட்டேன் என காத்துக் கொண்டிருக்கின்ற ஐயா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும், நிலக்கோட்டை சந்தையில் நேற்று சனிக்கிழமை வித்தாடு போக சொச்சாடு முடிக்கிற மாதிரி விழுந்து கொண்டிருக்கின்ற
தடைகள் எதிரணிக்காரர்களுக்கும் இந்த இனிய பிற்பகல் வணக்கத்தையும் தொடர்ந்து என் உரையை தொடங்குகிறேன். ஐயாவை பார்த்து ஒரு கேள்வி எடுக்கிறேன், கேட்கலாம் ஐயா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிரத்துன்னு தான் நினைக்கிறேன். எத்தனை தடவை? ஒரே ஒரு தடவை நடந்தது. அப்புறம் ஓயாம நடக்கும். நடக்க நடுவர்களே, நீங்களும் ஒரு பெற்றோர் தான். உங்கள் குழந்தைக்கு எப்படி இருப்பீங்க? எப்படியோ அப்படித்தான். நீங்க அறிவியல் பேராசிரியர் தானே? ஆமா. வீட்டுல குழந்தைகளுக்கு படிக்கலாம் இருக்குங்களா, தடைக்கல்லாம் இருக்குங்களா? இப்படி பக்கத்துல உட்கார வச்சு கேட்டா நான் என்ன சொல்றது? ஒரு நேரம் படிக்கலாம் இருப்பேன், இன்னொரு நேரம் தடைக்கலாம். ஐயா, ரெண்டு பக்கம் கோல் அடிச்சா பாயிண்ட் வராது. உண்மையிலே நான் இப்ப எப்படி சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு கோல் பஸ்ல தான் அடிக்க முடியும். ஒரு பக்கமா சொன்னா இவர் இடிப்பாரு, நான் என்ன போறேன்? காய்த்த மரத்துக்கு கல்லறியும் விழுகும், சொல்லறியும் விழுகும். உங்களுக்கு சொல்லறி அதிகமா விழுகும், தாங்கிக்குவீங்க. ஏன்னா எத்தனையோ மேடைகளை பார்த்துருக்கீங்க. இந்த உலகத்தில் பெற்றோர்கள் மட்டும்தான் நம்மை படிக்கல்லாக இருந்து ஏணிகளாக இருந்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார். கருவேல முல்லை கூட கச்சிதமாய் வெட்டி காலணிகள் வாங்கி தருவார் கல்லூரி படிக்க வந்த சில மாணவர்களுக்காக. பெற்றோர் நரைத்த பொருட்களை கொண்டு முறைத்து பார்த்து வானம் பார்த்த பூமியை வளப்படுத்தி கூலி வேலைக்காக கோழி ரூபாய மண்வெட்டியை மாட்டிக்கொண்டு செல்கின்ற தந்தைகள் நாம் உழைக்கிறது எதற்காக என்றால் அவர்கள் படிக்கல்லாக இருந்து மாணவ செல்வங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள், போட்டித் தேர்வுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அதுல ஒரு எடுத்துக்காட்டு தான் நமக்கு ஆசிமாயம். எப்ப பார்த்தாலும் 10 பேர் படிச்சுட்டே இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அன்னைக்கு 10ஆம் வகுப்பு கல்வி திருவிழாவுக்கு போயிருந்தேன். அப்ப கூட மாணவர் சொன்னாங்க, எங்க பள்ளியில ஆசிரியர் விட்டாலும் விட மாட்டாங்க, விட்டாலும் விட்டுருவாங்க, ஆனா காசிமாயன் ஐயா விட மாட்டாங்க. யாரா பாருங்க, அவர் எங்க சித்தப்பா. சித்தப்பா, அவரை பார்த்தா பெரியப்பாமா இருக்காரு, என்னடா சித்தப்பான்ற அப்படின்னு. உறவுக்கார பையன். அப்ப அனைத்து குழந்தையும் நம்ம குழந்தை தான், அனைவரும் உடன் பிறந்தவர் தான். அவரே ஒரு எடுத்துக்காட்டு தான், படிக்கல்லாக இருக்கும். உண்மையா இல்லையா? ஆமா. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், சூப்பருக்கும் ஆஃபருக்கும் என்ன வித்தியாசம்? சூப்பருக்கு ஆஃபருக்கும் சூப்பரா தான் இருக்கு. ஆஃபரு சூப்பரா தான். நீங்க எனக்கு தீர்ப்பு சொல்லிருங்க, நான் பதில் சொல்றேன். நீங்களே சொல்லுங்களேன், சூப்பர்னா என்ன? சூப்பர் அதைத்தானே நானும் சொன்னேன். அதைத்தான் நானும் சொன்னேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆயிடுச்சு. உங்க மனைவி அழகா இருக்காங்கல்ல? ஆமா, அது சூப்பர். அதுல சந்தேகம் இல்லை. உங்க கொளுத்தி அவங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்ல? ஆமா, அது உங்களுக்கு ஆஃபர். அடே அப்பா, இப்ப நினைச்சாலும் எனக்கு அப்படியே பொங்க. பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லிட்டேன். இவர் ஆசிரியராக இருந்து எத்தனையோ மாணவர்களை தோல் கொடுத்து தூக்கி கொடுத்தவர் நம்ம கலைஞர்கள். அதனால விளையாட்டுக்காக கேட்கிறேன், அவன் நல்ல மனிதர், ரொம்ப தங்கம். பட்டிமன்றம் முடிஞ்ச கூட வாசப்பட்டு வச்சு உடச்சு கூட பார்த்துக்கலாம், தாங்குவார் மனுஷன். இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தையாக இருக்கும்போது நம்ம கிண்டலா பேசுறது வழக்கம் தானே. குழந்தையா இருக்கணும், அப்பதான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கு. அப்ப தாய் தந்தைகள் எப்பொழுதுமே போட்டித் தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை வளப்படுத்தி ஊக்கப்படுத்தி உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மாணவன் விடுதியில் தங்கி படிக்கிறான், அவனை யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஒரே ஒரு தாய் மட்டும் இருக்கிறார். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம், நானும் ஏதோ இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன், யாரும் இல்லை நமக்கு, கல்வி மட்டும் எனக்கு, யாரும் இல்லை நமக்கு, கல்வி மட்டும் எனக்கு, நீ கண்ணீரை மட்டும் தொடச்சிக்கோமா, பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா, நோட்டு புத்தகம் வாங்குறது வாத்தியார்த்தி நம்ம திட்டுகிறார், தோட்டக்கரையா வீட்டுல பழைய சட்டம் இருந்ததா சொன்னீங்களே, இன்னும் மறக்காம வரும்போது வாங்கி வாங்கம்மா அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுல கூட பழைய சட்டையை கூட வாங்கி கொடுத்து தன் மகனை உயர்த்தி படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருப்பவர் பெற்றோர்கள்.
அதுதான் படித்தல். உண்மையா இல்லையா? பார்வையாளருக்கும் ஒரு கேள்வி, நடுவர் அவர்களுக்கும் கேள்வி. உண்மையா இல்லையா? ஒரு தாய் களை வெட்டி கூட ஒரு குழந்தைய கல்வி பணியில அவனை மிகுதியாக கொண்டு செல்கிறார். உண்மையா இல்லையா? மற்றவங்க வேடிக்கை தான் பார்ப்பார்கள். வலிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வலிக்கும். ஊசி போடுறாங்க, எனக்கு தான் வலிக்கும். நர்ஸுக்கு வலிக்குமா? யோசிச்சு பாருங்க. நம்ம அழுதா சிரிப்பா? திருப்பி அவங்களை குத்துனா அவங்களுக்கு உண்மைதான் நடந்துகிறவர்களே. ஒரே ஒரு சான்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியும். அவர் அவர் போய் பள்ளியில சேர்க்கிறான். அவங்க அம்மா, அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா போய் பள்ளியில சேர்க்கிறாங்க. சேர்க்கின்ற பொழுது முதல் நாள் பள்ளிக்கு போகிறார். உடனே அடுத்த நாள் ஒரு கடிதத்தை எழுதி அவங்க அம்மாவுக்கு அனுப்புறாங்க. அந்த அம்மா வாங்கி பார்த்துட்டு, இவன் பெரிய முட்டாப்பையில இருக்கியாம்மா, இவன் ஒன்றுக்குமே ஆக மாட்டேம்மா, வடிவங்களுக்கு படம்னு சொல்றோம் இல்ல, இவன் அதுக்கு ஆக மாட்டான் அந்த மாதிரி, இவன் அதுக்கு ஆக மாட்டேம்மா, இவனை டிசியை வாங்கிட்டு போரு, சேர்க்க முடியாது அப்படின்ட்டு கடிதத்தை எழுதி கொடுக்குறாரு. அடுத்த நாள் பள்ளிக்கு போவதற்காக பிள்ளை எவனா எந்திரிச்சு குளிக்கிறான், ரெடி ஆகிட்டான். அவங்க அம்மா வருத்தத்தோடு இருக்காங்க. ஏமா வருத்தமா இருக்குல்ல தம்பி, நீ அந்த பள்ளிக்கூடம் போவேன். ஏமா, உனக்கு இருக்க அறிவுக்கும் அழகுக்கும் ஆற்றலுக்கும் அந்த பள்ளியில சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கு எந்த ஆசிரியர் அறிவுலடா, நீ வீட்டுல இருந்தே கத்துக்கடா அப்படின்றாங்க அம்மா. உலை வைத்தால் அந்த உலை மேல ஏறி உட்காரு. கோழி அடக்காருந்தா அந்த கோழியை நெருக்கி விட்டு முட்டையை போய் படுத்து உடச்சுக்குவாரு. அப்ப ஒரு வெப்பத்தால் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர் ஒரு நோக்கம் ஓடிட்டே. 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவுடைய பொக்கிஷம் ஒரு பெட்டி இருக்கு. அதை திறந்து பார்க்கின்ற பொழுது அந்த கடிதம் இருக்கிறது. உங்க மகனுக்கு எங்களால சொல்லிக் கொடுக்க முடியாது, அவன் ஒண்ணுக்கு ஆக மாட்டான் அப்படின்னு ஆசிரியர் சொல்லிட்டாங்க. ஆனா அம்மா மட்டும்தான் உன்னால் முடியும், உன்னால் முடியும். நம்ம காசி மாயின் அன்னை பயிற்சி மையம் மாதிரி உங்களால் முடியும், உங்களால் முடியாட்டி வேற யாரால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி ஊக்கப்படுத்தி 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வைத்தவர் அந்த தாய். அப்ப பெற்றோர்கள் படிக்கல் தானே படிக்கல் தான். இவ்வளவு நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, பரவாயில்ல. இருந்தாலும் நான் ஒரு கேள்வியை கேட்டேன். வேட்டுக்கு பாட்டுக்கு என்ன? நமக்கு வேட்டுனா வேட்டுதான், பாட்டுனா பாடுதேன். நீங்க மட்டும் சொன்னீங்க சூப்பர்னா சூப்பர்தேன் அப்படின்ட்டு. வேட்டுனா வேட்டுதேன், பாட்டுனா பாடுது, பாடுறது. ஆமா, சொல்லுங்க. பாட்டுனா பாடுது, வேட்டுனா வேட்டுது. அவ்வளவுதானா? வேட்டு வெடிக்கிறது, பாட்டு நம்ம மைசைக்கிள் போடுற பாட்டு. இவரை எங்க காசிமாயா சார் அதனால பல்லவட்டி கலர் ஸ்கூல்ல இருந்து இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. ஆமா, நீங்க கேள்வி சிஓ டிஓ எல்லாம் கேள்வி கேட்டு. ஆமா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, கோழி முட்டை யார் போட்டது, பையன் எப்படி கேட்பாங்க, பையன்கிட்ட கேட்கிறாங்க, முட்டை யார் போட்டது, ஆயா போட்டது இல்லையா? அப்ப பெற்றோர் தான் கூப்பிட்டு அறிவுபூர்வமா, டேய் முட்டை கோழியோடதுரா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. எந்த இடத்திலும் பெற்றோர்கள் தான் படிக்கல்லாக இருக்கிறார்கள், எப்பொழுதுமே அவரை உயர்த்தி கொண்டு ஏணிகளாக இருக்கிறார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அவைக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. படிக்கலே அப்படின்னு ரொம்ப அதிகாரப்பூர்வமாக சொல்லி உட்கார்ந்துட்டாரு. படிக்கலுக்கு உதாரணத்தையும் சொல்லிட்டாரு காசிமணி ஐயா, படிக்கல்லாம் இருக்காரு. அது எப்படி படிக்கல் சரியாகும்? தடைக்கல் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம நிலக்கோட்டை மகேந்திரவர்மா பாண்டியன் அந்த காலத்துல மன்னர்கள் அந்த நரசிம்மவர்மன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? அந்த வழி வந்த மன்னர் பரம்பரையில் வந்தவங்க திரு மகேந்திர பாண்டியன் அவர்கள் தற்போது வந்து குடும்பம் ஒரு தடைக்கல்லு தான் மாணவர்களுக்கு அப்படிங்கிற தலைப்புல அவர்
பேச வருகிறேன். சர்வபள்ளி அவர்களால் பெருமையும், அன்னை தெரசா அவர்களால் புனிதமும், முண்டாசு கவிஞனால் வீரத்தையும், அப்துல் கலாம் அவர்கள் விரும்பி ஏற்றதுமான எனது ஆசிரியர் பணிக்கும் எனது ஆசிரியர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். முன்கூட்டியே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நான் எங்கள் அணி சார்பாக மட்டும் தெரிவித்துக் எல்லாரும் சார்பாக நான் முதலே சொல்லிட்டேன். அதனாலதான் நான் இப்ப எங்களுக்கு மட்டும் சொல்றேன். நான் பாட்டுக்க வால் வீசி கொண்டிருந்தேன். அது எங்கிட்ட பேசினாலும் யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. திடீர்னு எனக்கு முன்னாடி இன்னொரு வால் வீச்சுக்காரரை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது? அதை விட மிக ரொம்ப முக்கியமான விஷயம், நானே கொஞ்சம் இது என்னுடைய கன்னி பேச்சுன்னு வச்சுக்காங்களேன், பட்டிமன்றம் அப்படின்றது இது எனக்கு முதல் மேடை. அதை வந்து காசி மாயன் எப்பவுமே சொல்லுவேன், அவர் ஒரு காசி போய் ஒரு மாயம் செய்தார், எனக்கு மட்டும் ஒரு மார்க்கம் செஞ்சுட்டாரு. நான் ஒரு மார்க்கமாவே உட்கார்ந்து இருந்தேன். என்னுடைய இதே துடிப்பு எனக்கு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு மார்க்கமாக தான் இருக்கு. நன்றி. இருக்கணும், வேற வழி இருந்தாலும் இந்த காலத்துல விட்டு வைக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு மார்க்கமா கொண்டு போய் வேற மார்க்கத்துல விட்டு போயிடுவாங்க. திடீர்னு ஐயா பாத்தீங்கன்னா நான் துடித்த இதயம் நின்று விட்டது. போட்டார், என்ன ராகம்னு தெரியல. எனக்கு ஒரு பக்கம் பாகம் ஆயிடுச்சு, வயிறுலாம் கடவுடன் ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் கேட்டேன், உனக்கும் காய்ச்சலா எனக்கும் காய்ச்சல் அப்படின்னு பொண்ணு வந்தோடனே கேட்டேன், அம்மா பேசுவியா? ஐயா எனக்கு காய்ச்சல், எனக்கும் தான், இப்படியே ஓடி விடுவோம் என்ற காசிமாயிரம் சொல்லிச்சேன். அவர் சொன்னாரு, ஏற்கனவே நிறைய பக்கம் சொல்லிக்கிறதுக்கு ஆள் இருக்கு, நீ பேசாம உட்காருனாரு. ஐயோ முடியலையே, சரி இப்படி நம்மளும் கடைகள் அப்படின்ற தலைப்புல நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி பேசிடுவோம் அப்படின்னு வந்தா டேபிள தூக்கிட்டு ஒரு பையன், அதுலயும் ஒரு கலந்து கேட்கிறான், இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு வச்சதுக்கு அப்புறம் தான் ஐயாவுக்கு ஆடாம அசலாம அப்படி நின்றுட்டு இருந்துச்சு. சரி நம்ம பேசினா ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னா முதல்ல அங்கிட்டு பேசுவாங்க அப்படின்னாரு. சரி அப்பாடி கொஞ்சமாவது நம்மளோட இதய குறையணும். எனக்கு ஒரு கேள்வி ஐயா, இயேசுநாதர் தெரியுமா? தெரியுமே. அவரு ஒரு தீர்க்கதரிசி அப்படின்றது உங்களுக்கு தெரியும்? அதுவும் தெரியும். அவருடைய புகைப்படங்கள், நிறைய புகைப்படங்கள் நம்ம பார்த்திருக்கும் பொழுது ஒரு ஆடை வந்து அவருடைய மடியில் வைத்திருப்பார், பார்த்திருக்கீங்களா? சனிக்கிழமை சந்தையில எப்படி 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 சனிக்கிழமை சந்தையில வித்தாரு சொத்தாரு. இயேசுநாதர் என்ன பண்ணுவாருங்க? இதுதான் எனக்கு தெரியும். எல்லா ஆடும் மேயும், எந்த ஆடு மேயாம அது வாட்டுக்கு இருக்கும், அதை விற்காம அது வாட்டுக்கு இருக்கும், அந்த ஆடை தூக்கி மடியில் வைத்துக் கொள்வாங்க. அப்படி என்றால் நீங்கள் மடியில் வைத்துக் கொண்டு இந்த பக்கம் சாதாரணமாக நீங்கள் பேச வேண்டும். எங்க சுத்தி கடைசியில இங்க வந்துட்டாரு. தட் இஸ் ஒரு மார்க்கம். இந்த மார்க்கமாவே போகும். அதுக்கு அடுத்து பேச வரக்கூடிய ஐயாவுக்கு நான் வாழ்த்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சொன்ன ஒரு பதட்டம் இருக்குன்னு, எனக்கு அவர் ஒரு கல், அவர் ஒரு படிக்கல். ஆனால் இப்பொழுது எனக்கு ஒரு தடைக்கல். ஏனென்றால் ஆசிரியர் முன்னாடி நான் பேசணும். அது எப்படி பேசணும்? தடைக்கல் அப்படின்னு பேசணும். தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா வச்சிருக்காரு. யாரு? எங்களுக்கு வச்சிருக்காரு அருமையா ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு? போட்டி தேர்வு முக்கியம். போட்டி தேர்வுல மாணவர்களுக்கு குடும்பம் ஒரு தடைக்கல்லா படிக்கல்லா. அருமையான தலைப்பு. வாழ்த்துக்கள் வேற அவர் சொல்லியிருக்காரு. நானும் ஒரு தடவை அவர் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன், அப்புறமே தனியா போட்டு ஒரு வாழ்த்துக்களை போட்டு. குடும்பம் அப்படின்ற ஒரு சொல் தமிழ மிக, தமிழ்ல அவர் பெரிய கவிஞர், தமிழாசிரியர் இருக்கிறாரு, அவர் வானொலி பேச்சாளர். நான் சும்மா வானொலியில வருத்த கொண்டே பேசக்கூடிய ஆட்கள் அப்படித்தான். இவர் மட்டும் தனியா குடும்பத்துக்கு தனியா. ஆமாங்க, அவர் வானொலியில, நான் வானொலி அவர் குடும்பத்துக்குள்ள இருந்தா வந்திருக்கீங்க. ஆமா, அதான் சொல்றேன். குடும்பம் அப்படின்றது தாய் தந்தை அப்படின்னு சுருக்கிக்கலாம நீங்க ஏன் சமூகத்தையே ஒரு குடும்பமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பண்பாடு நம்மளுடைய தமிழருக்கு உண்டு. ஐயா நீங்க தமிழ் தானே? பண்பாடு அப்படின்றது நமக்கும் பொருந்தும் தானே? கண்டிப்பா. குடும்பம் தமிழர்களை பொறுத்த அளவுக்கு எப்படிப்பட்ட குடும்பம்?
பெரிய வெரி குட். பாயிண்ட் பண்ணி இப்போ படிக்கல் தடைக்கல் அப்படின்னு பாருங்களேன். நீங்க 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறீங்க, படிச்சீங்களா ஐயா? நான் 8ஆம் கிளாஸ் தாங்க சரி, 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். தேர்வுலாம் எழுதிருப்பீங்க இல்லையா? ஆமா ஆமா. கண்டிப்பா. தேர்வு எழுதும் போது உங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா தேனியில சொர் சொர் அப்படின்னு ஆத்தி கொண்டு கொடுத்துருப்பாங்க. அது என்ன சொல்றது? அது ஆத்திர சட்டம். அதுதான் ஒரு ஃபாரஸ்ட் நல்லா தான் இருக்குங்க. அப்ப பாத்தீங்கன்னா தாய் என்ன பண்றாங்க, உங்களுக்கு நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போ 12ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க, கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு செமஸ்டர் வைப்பாங்க, அப்படிதானே? எல்லாம் முடிச்சு நீ எதுக்காக வைக்கிறாங்க அந்த டீ கப்பை? படிச்சு முடிச்சு எப்படி இருந்தாலும் வேலைக்கு போயிடும். படிச்சு முடிச்சவனே அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், என் கஷ்டத்தெல்லாம் தீர்க்கணும், குடும்ப பாரத்தை கொஞ்சம் குறைக்கணும். மாமி நான் 12th முடிச்சிட்டேன் மாமி, நான் டிகிரி முடிச்சிட்டேன் மாமி, நான் போய் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ்ல ஜாயின் பண்ண போறேன் மாமி. ஆடாயிடுவட்ட போய் ஏடாடி இந்த டிகிரியை முடிச்சா நீ வேலைக்கு போய் எனக்கு சம்பாதிச்சு கொடுப்பேன்னு பார்த்தா இன்னமும் படிக்க போறேன்னு சொல்றீங்க, இது நல்லா இருக்கா? உனக்கு இருக்கா ஓ அளவுக்கு மழையா நான் வந்து காசை போட்டு உன்னை நான் படிக்க வச்சேன் அப்படின்னு அம்மா கொஞ்சுவாங்களா கொஞ்சம் மாட்டாங்களா? ஆமாமா இல்லையா? கொஞ்சுவாங்க. அப்பா என்ன பண்ணுவாரு, உனக்கு காசை போட்டு நகை நட்டெல்லாம் வாங்கி அந்த காசுக்கு என்ன பண்ணி விட்டுருவேன், கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். நீ படிச்சு குளிச்சது போதும், பேசாம வீட்டுல உங்க அம்மா கிட்ட பாத்திரம் பண்ணா பேச்சு, சமைக்கிறதெல்லாம் எப்படின்னு கத்துக்க, நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி தாரேன் சொல்றாங்களா? சொல்லல. சொல்றாங்கல்ல? ஆம்பளை சொல்ல மாட்டாங்க. நீங்க நாட்டாங்க. ஆண்களை சொல்லுவாங்களா ஐயா? கண்டிப்பா கண்டிப்பா ஆண்களை சொல்றாங்க. ஆமா ஆமா, இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சுல. ஏன்னா வீட்டுக்காரமா அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்துருது. ஆண்கள் தானே சரக் 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 சரக்கு தேக்க வேண்டியதா இருக்கு, சொல் 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 சொல்லுன்னு கலக்க வேண்டியதா இருக்கு. நீங்க என்ன சொல்ல மாட்டீங்க. அது வந்து அப்பதாங்க எனக்கு அந்த பயம் எல்லாம் போகும் இல்லையா? ஏன்னா நீங்க வேற எடுத்தோடனே அப்படின்ட்டீங்க. எனக்கு அப்படியெல்லாம் அந்த சொற்களை அப்படியே எடுத்து மாலையா கோர்த்து அப்படியே வந்து கவிதையா எடுத்து ஒரு ராகத்துல படிக்கிறது கொஞ்சம் சிரமம்யா. அதனால எந்த வார்த்தையும் நம்ம சொல்றோம்னா வீதி தெரியாம பேசாம எங்க பக்கமே நீங்க தீர்ப்பு கொடுத்துருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில நான் அந்த சொல்ற பயன்படுத்தலாம். தங்கடி அனுமதி மூலம் ஏன்னா அனுமதி பெற்றுவிட வேண்டும் அல்லவா? இல்லைன்னா அவர் அங்கிருந்து ஏதாவது மைக்கோல் இருந்தாலும் ரொம்ப சிரமம். இதுல நான் சொல்லிட்டேன், இப்ப குடும்பம்ன்றது இப்படி மட்டும் இல்லை. நம்ம தமிழருடைய பண்பாடு பெரிய ஒரு இந்த சமூகம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அழகா ஒரு வீட்டுல ஒரு விசேஷம், ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கலாம், சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கலாம், விசேஷத்துக்கு எப்படி போவீங்க தலைவர் அவர்கள், நடுவர் அவர்கள்? விசேஷம். ஆமா, ஒரு விசேஷம். உங்க ஐயா சொன்ன மாதிரி இந்த கொழுந்திய வந்து விசேஷம் விசேஷம். வெரி குட். விசேஷத்துக்கு விசேஷமா போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு விசேஷம் வந்து என்ன பண்ணுது, பிள்ளை என்ன பண்ணுது, டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கு. ஓஹோ என்னம்மா படிக்குது, யார் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கப்பா, அவனுக்கு கேட்டப்பா வளர்ந்துட்டியா போதும், வேலை பார்த்துட்டே படிக்க சொல்லுப்பா அப்படின்னு முதல்ல வர்றது என்னது? கல்யாண பேச்சு. கல்யாண பேச்சு. அது என்னது? என்ன கல்லு? தடை கல்லு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ இந்த கூறுகிட்ட பயிரில் போறானா போக மாட்டேன், எங்க அப்பா வந்து போட்டு விட்டு போறான் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அங்க இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு படம் பார்த்துருப்பீங்க, வேகமா வரமா டிங் 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 பேக் போட்டு வந்துட்டே இருக்கும். என்னமா உனக்கு எப்ப கல்யாணம், உன் அவசரம் முடிச்சு கல்யாணம் பார்த்துட்டீங்களா இல்லையா? அதே மாதிரி என்னமா டிஎன்பிஎஸ்சில பாஸ் ஆகிறியா, பொருடி மோனை போட்டு நான் பாஸ் ஆகிறேன். அப்ப இந்த சமூகமான இந்த குடும்பம் எப்பா படிச்சுக்கிட்டே இரு அவ்வையார் ஐவர் அப்படித்தான் சொல்லி என்ன பண்ணுது, நமக்கு தடைக்களை கொண்டு வந்து நிறுத்து. அப்படி நமக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த குடும்பமான விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் தடைக்களை முன்னாடி வைத்துக் கொண்டேதான் இருக்கிறது, படிக்கலை அல்ல. நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். என்னிடம் ஒரு மாணவி படித்துக் கொண்டிருந்தார். அந்த மாணவி வந்து மிக ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து படிக்கிறார். அது மாலை நேர கல்லூரியில படிச்சிருக்கு.
அந்த பொண்ணு சம்பாதித்து ஒரு டிகிரியை படிச்சுட்டு இருக்க பொண்ணு, சார் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன். சந்தோஷமா? நிலக்கோட்டையில காசி மாயின்னு ஒருத்தர் இருக்கிறார். ஆமா சார், உங்க ஸ்டேட்டஸை பார்த்தா நான் கேட்டேன். அதையும் பார்க்குறேன் நீ? என் ஸ்டேட்டஸ் இப்போ தான் நடக்குது. சரி, அதுல என்ன உனக்கு? நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் போகணும். ஏமா நேர்லயே போலாமே? இல்லை சார், நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. சந்தோஷம். அப்புறம் என்னம்மா? இல்லை, பொண்ணு வந்து எங்க அப்பா வச்சிருக்காரு. பொண்ணு உங்க அப்பா வச்சிருக்காரு. சரி, நீ எங்கம்மா இருக்கா? கணவர் கூட இருக்கியாம்மா? இல்லை, நான் வந்து இப்போ தனியா வேலை பார்க்குற இடத்துல வந்து இருக்கிறேன். ஏமா? நான் வந்து படிக்கிறது என்னுடைய கணவருக்கு பிடிக்கல, அதனால நான் வந்து அங்க இருந்தா என்னை படிக்க விட மாட்டாங்க அப்படின்றனால நான் ஒரு விடுதியில தங்கி நான் படிக்கிறேன். அப்ப உனக்கு பொருளாதாரம் நீ என்னமா எடுத்துக்குவ அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, என் தந்தை எனக்கு கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க, பொருளுதவி செய்ய அளவுக்கு வழி இல்லை, தடைகள், அவரும் என்னை கைவிட்டு விட்டார், நீங்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்குறாங்க. பாருங்களேன், முதல் ஒரு குடும்பம், அது முதல் குடும்பம், அடுத்து தான் விரிந்த ஒரு குடும்பம். இப்ப பாருங்க, நான் இது உதாரணம் அல்ல, உண்மையான ஒரு விஷயம். இன்னமும் அந்த மாணவியிடம் இருக்கிறார். அப்ப பாருங்க, ஒருத்தர் வந்து நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குடும்பத்திலிருந்தே என்ன வருகிறது, அது தடைக்கல்லாகத்தான் வருகிறது. ஒரு மாணவன் இருக்கிறான். அந்த மாணவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக டை கம்பெனில வேலை பார்க்கறான். டை கம்பெனில வேலை பார்த்து அவன் வந்து படித்துக் கொண்டிருக்கிறான், டிகிரி படித்துக் கொண்டிருக்கிறான். அவன் என்னிடம் கேட்டான், சார் உங்களால எனக்கு ஏதாவது நோட்ஸ் கொடுக்க முடியுமா, நோட்ஸ் வாங்கி தர முடியுமா, இல்லைன்னா நான் எனக்கு ஏதாவது ஒரு பொருளுதவி கொடுத்தீங்கன்னா, ரோட்டில இருந்து ஒரு பொருளுதவி கொடுத்தீங்கன்னா நான் படிப்பேன். ஏன்டா நீ என்னடா பண்ற அப்படின்னா, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு இப்போ உங்க குடும்பத்தை எத்தனை பேர்? எங்க அண்ணங்க 3 பேர் இருக்காங்க. அண்ணன் என்ன வேலை பண்றாங்க? எல்லோரும் கூலி தொழிலாளி. அப்பா என்ன பண்றாரு? அப்பாவும் கூலி தொழிலாளி. சரி, அவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை படிக்க வைக்கலாம்னா அவங்க எல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டேனாங்க. என்னை வந்து நீயெல்லாம் வந்து உழைச்சு சம்பாரிச்சு படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அண்ணங்கள் பாருங்களேன், ஆண்மகளுக்கும் அந்த பிரச்சனை, தடைகள், குடும்பம் தடைகள். அண்ணன் 3 பேர் இருக்கிறாங்க, அப்பாவும் இருக்கிறாங்க. அவங்க நினைத்திருந்தால் அவனுக்கு காசை கொடுத்து படிக்கலாக அவங்க இருந்து அவனை ஏற்றி விட்டிருக்கலாம் அல்லவா? செய்திருக்கலாமா? செய்திருக்க கூடாதா? கண்டிப்பா. அவன் டை கம்பெனியில் வேலை பார்த்துக் கொண்டு டிகிரியை படித்துக் கொண்டிருக்கிறான். டிஎன்பிஎஸ்சி என்ற கனவு தடைகளாகவே இருக்கிறது. காரணம் குடும்பம். இது போன்ற உதாரணங்கள் என்னிடம் ஏராளமாக இருக்கிறது. ஆனாலும் இதையெல்லாம் வைத்துக் கொண்டு பின்பாக எனக்கே வந்து கற்றுக் கொடுத்த வாத்தியாருக்கே இவ்வளவு பேச்சு பேசுறேன் ஏன் முன்னாடியே, பார் நான் உன்னை விட எப்படி என்று இதற்கெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுக்க வருகின்ற என்னுடைய எதிரணி அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் வாழ்த்துக்களையும் முன்கூட்டியே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு லைட்டா நடுவர் அவர்கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இதையும் மீறி படிக்கலாம் என்றால் நிறைய தடைகள் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த சபையின் மரியாதையாக நான் விடைபெறுகிறேன். நன்றி. சொல்லாம சொல்லிட்டேன், கல்லெடுத்து எழுந்திருந்தேன், ஜாக்கிரதை. எனக்கு தேவை அந்த இதை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அவர் சொன்னதில் விஷயங்கள் இருக்கு, தடைகள் தான் மெயினாக இருக்கு சமுதாயத்துக்கு. எந்த குடும்பத்தை பார்த்தாலும் இந்த தடைகள் ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி தடைகள் அதிகமாக இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? முடியாது. கூட்டு குடும்பமா இருந்தாலும் தடைகள் இல்லை. குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு இந்த மெம்பர்ஸ் கூட இருந்தாலும் தடைகள் இல்லை. அதை சுட்டி காட்டத்தான் இங்க வர்றாரு. ஒருத்தரா இருந்தாலும் தடைகள் இருக்கு. பெண்ணா இருந்தா மேல படிக்க வைக்க முடியல. இப்போ உள்ள சமுதாய சூழ்நிலை வெளியே அனுப்ப முடியல. படிச்சுட்டு போகிற புள்ள வீட்டுக்கு திரும்பி வருதா அப்படிங்கிறது மனசுல பயம். பெற்றோர்களிடத்திலே அவ்வளவு வேதனை. அவர்கள்
காடு இறக்கி போயிடுறாங்க, வேலை வெட்டிக்கு போயிடுறாங்க. பிள்ளைய காலையில் அனுப்பி வச்சுட்டு சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு முன்னாடியே வந்து பிள்ளை எப்போ வருதுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை வர வேண்டிய டயத்துக்கு வந்தால் தான் மனசு நிம்மதி. இல்லைன்னா எவ்வளவு பதவதைக்கும் தெரியுமா அந்த பெற்றோருடைய மனசு. பிள்ளை இன்னும் வரலையே, பிள்ளை இன்னும் காணாமே. அந்த தருணத்தில் கூட வந்து சேர்ந்துருச்சு. அப்பாடா பிள்ளை வந்துருச்சு, ரைட். ஏம்மா நீ 12வது படித்து முடிச்சுட்டீங்கப்பா, போதும், ரைட்டு. நீ அடுத்த வருஷம் உங்களுக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வச்சு போடுறேன். எங்களால் பாதுகாக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில இப்போ உள்ள சமுதாயம் வந்துருச்சு. பொம்பளை பிள்ளைகளை வெளியே அனுப்ப முடியாத ஒரு காலகட்டத்தில் இப்போ அந்த சமுதாயம் தடைக்கல்ல வந்து நிற்குது. குடும்பம் படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நல்லா படிக்கிற பிள்ளைய கூட படிக்க வைக்க முடியல. அதையும் மீறி தடைக்கல்லையும் படிக்கல்லாக மாற்றி காட்டுவோம் என்று சொல்லக்கூடிய அளவில் பல படிக்கல்ல மாணவர்களை படிக்கல் மேலே ஏற்றிவிட்ட ஐயா ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து இந்த தடைக்கல் ஒரு பொருட்டல்ல, அது படிக்கல்லாம் எங்களால் மாற்ற முடியும் என்ற ஒரு சொற்பொழிவோடு வருகின்றார். உலகியது சொல்லும் மொழியாளர் கடலிட்ட வேடம் துளையிட்ட குரலாகி வேடமும் தலையாகி வெயிலடை நிழலாகி இனிக்கும் தமிழ் வாழ்ந்த நாடு. நல்லதோர் வீணை செய்தே அதை நலக்கட பொழுதில் ஏறுவதென்றோ சொல்லடிய சிவசக்தி என சுடர்மிடும் அறிவுடன் படைத்து விட்டார். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு போட்டித் தேர்வாளர்களுக்கு குடும்பம் ஒரு படிக்கல்லா தடைக்கல்லா. இப்போ நான் பேசக்கூடிய பேச்சில் எதுவும் நடுவாம பேசுகிறேன். போட்டியாளர்கள் அதுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. ஸோ போட்டியாளர்கள் அப்படின்னு பார்த்தா நாம் இன்னைக்கு படித்து முடிச்சுட்டு வேலைக்காக போட்டி தேர்வு எழுதக்கூடிய நிலையில் இருக்கிறோம். ஸோ போட்டி தேர்வு எத்தகைய நிலையில் இருக்கு, போட்டியாளர்கள் நம்ம எத்தகைய நிலையில் இருக்கிறோம், இந்த வெற்றியை எட்டி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எக்ஸாம்பிள் இந்த 2025 ஏறத்தாழ ஒரு 15,000 போஸ்டிங்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு நிரப்பிட்டு அதுக்கு ஒரு 20 வகையான தேர்வுகளை நடத்துறதுக்கு சரியா இருக்கு. ஸோ இந்த தேர்வுகளுக்கு நாம தயார் நிலையில் இருக்கக்கூடிய நம்ம தேர்வாளர்கள் எந்த நிலையில இருக்கிறோம்? 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு அடிப்படை கல்வி 5ஆம் வகுப்பு வரைக்கும், அதுக்கடுத்து மேல்நிலை கல்வி, அடுத்து உயர்கல்வி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தேர்வு போட்டித் தேர்வுனோட உடனே எக்ஸாம் எழுதிட்டு உடனே வேலைக்கு போயிட முடியாது. நாட்ட ஒரு 100 மீட்டர் டேஷ் மாதிரியான ரேஸ் கிடையாது, இது ஒரு மாரத்தான் ரேஸ். ஏன்னா பங்கேற்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பணியிடத்திற்கு ஏறத்தாலும் ஒரு 6000 பணியிடம் என்ன, அது ஒரு தேர்வு எழுதுறதுக்கு 10 லட்சம் பேர் இருக்கு. எந்த பணியிடமா இருந்தாலும் சரி, மேல ஹையர் நல்ல ப்ரொஃபஷனல் காலேஜஸ் முடிச்சு பிஇ இருக்கவங்க 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ போட்டி அதிகமான நிலையில இருக்கு. ஸோ இந்த போட்டி நிலையில தனிப்பட்ட முறையில நாம தான் நம்மளுடைய தனித்திறன்கள் வளர்த்துக்கணும். இது நம்ம அடுத்தவங்களை இவங்க எனக்கு தலைக்கல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்க படிக்கலாம். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்த உடனே அந்த குழந்தைக்கு தேவையான பாதுகாப்பு, ஒரு தனிமனிதனுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாதுகாப்பு. அது குட்டி குழந்தையா இருந்தாலும் சரி, படிச்சு முடிச்சுட்டு சமுதாயத்துல உங்களுக்கு பாதுகாப்புனா ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடைச்சிருச்சுன்னா நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்றதுக்காக போட்டி தேர்வுக்கே வரணும். இல்லைன்னா கைத்திறன் இருந்துச்சுன்னா எந்த வழியிலாவது ஏதாவது ஒரு தொழில் செய்து கூட நம்ம கிடைச்சிக்கலாம். ஆனாலும் கூட எனக்கு ஒரு பாதுகாப்பு கவர்மெண்ட் சைடில் நமக்கு ஒரு அதில் ஒரு செக்யூரிட்டி இருக்கு, அதில் சேஃபாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அப்போ அதுக்குரிய தகுதி நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு 1ஆம் வகுப்புல இருந்து அம்மா தான் ஃபர்ஸ்ட் டீச்சர். நமக்கு பெற்றோர் தான் குழந்தையில இருந்து நமக்கு வளர்த்து கொண்டு வந்து அவர்களுடைய தகுதிக்கு முடியாட்டியும் கூட ஒரு சின்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்க்க முடியுன்ற ஒரு தாய் தான் பிள்ளை இன்னும் நல்லா படிக்குமே, நம்ம கொஞ்சம் காசெல்லாம் செலவுல தூக்கி வச்சு அவங்களை சேர்க்கணுமேன்றதுக்காக ஒரு தனியார் பள்ளியில சேர்க்கிறாங்க. தனியார் பள்ளியில சேர்க்கக்கூடிய அளவுக்கு பணம் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இன்னும் என் பிள்ளை கொஞ்சம் மெட்ரிகுலேஷன்ல படிச்சா நல்லா இருக்கும், நாங்கெல்லாம் இங்கிலீஷ் பேசுனதே கிடையாது, முதல் தலைமுறை இல்ல, என் குழந்தை மெட்ரிகுலேஷன்ல சேர்த்து படிச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஆவரேஜ் that means மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களோ அல்லது பிலோ மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க கூட மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்த்துன்னு நினைக்கிறாங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருக்கிறவங்க எட்ல சிபிஎஸ்சியில சேர்க்கணும்னு சொல்லி எல்லாரும் கண்ணுக்குள்ள ரொம்ப விளக்கு கூட எடுத்து வச்சு பிள்ளைகளை எப்படிதான் தர சேர்க்கலாம்னு நினைக்கிறாங்க. முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்ப எல்லா இடங்கள்லயுமே நல்ல விழிப்புணர்வு இருக்கு. எல்லா கிராமங்கள்லயும் நிலக்கோட்டையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்தோம்னா தெரியுது, அவ்வளோ பிள்ளைங்க படிக்கிறாங்க.
எல்லாம் படிச்சது எல்லாம் வேஸ்ட் ஆகவே ஆகாது. நம்ம இந்திய திருநாட்டினுடைய நான் எதுக்காக சொல்லணும்னா போட்டியாளர்கள் அப்படின்னா நம்மளுடைய திறன் என்ன அப்படின்னா தம்பி சொன்னது போல வறுமை கூட்ட ஏதோ எக்ஸப்ஷனல் கேஸவே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்துல் கலாம் சொல்றாரு மக்களை இந்திய மக்கள்ல எங்க போனாலும் ஜொலிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? மக்களை மூணு வகையா பிரிக்கிறார். ஒன்று, பிறக்கும் பொழுதே நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்து அம்மா அப்பா எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ல இருந்து காலேஜ்ல நல்லா காலேஜ்ல சேர்த்து விடுவாங்க. நல்லா உயர் படிப்புங்க எங்கெங்க கோச்சிங் சென்டர் இருக்கும் ஃபாரின்ல கூட படிச்சு அனுப்புறாங்க. இவங்க எல்லாமே அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்றாங்க. பிறக்கும் பொழுதே நல்ல இடத்துல பிறந்தது. இவங்க எல்லாமே பெற்றோர் எல்லாருமே படிக்கிறது தான். அவங்க தடைகள் வந்து ஹை சொசைட்டில இருக்கிற ஒரு சில தடைகள் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு பேசிக்கா அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கான அந்த குடும்பத்துல அவங்களுக்கு தேவைகள் என்ன இருக்கோ அதை எல்லாமே படைத்த அந்த குழந்தைகள் எல்லாமே அதிர்ஷ்டசாலி. இன்னொரு பள்ளிக்கே போக முடியாம நிலையில இருக்கக்கூடிய சேரிகளை படிச்சிருப்பாங்க. அந்த குழந்தை அங்க பிறந்துருச்சுன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு அந்த எங்க பள்ளிக்கூடம் இருக்கு எங்க வாய்ப்பு இருக்குன்னு தெரியாத காலகட்டம். இப்ப அப்படிலாம் கிடையாது. எல்லாம் 5 வயது நிரம்பிட்டாலும் கூட பள்ளிக்கூடத்தை சேர்க்கணும்னாலதான் அதையும் தாண்டி அன்றாட பிழைப்பையே கஷ்டப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் துரதிருஷ்டசாலிகள்னு ரெண்டா பிரிக்கிறார். இடையில ஒரு இடத்துல வைக்கிறாரு. அங்கதான் நாம எல்லாருமே அரைகுறை பாக்கியசாலி. இந்த அரைகுறை பாக்கியசாலிகள் தான் கிராமமா இருந்தாலும் சரி அது நகரங்களா இருந்தாலும் சரி எல்லா இடங்களையும் பரவி இருக்கக்கூடிய நம்மளை போல மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ். இந்த அரைகுறை பாக்கியசாலிகள் ஏன் சொல்றாங்கன்னா நமக்கு பெரும்பாலும் எந்த மாநிலத்தில் இருக்குமோ அந்த மாநில மொழியை படிக்க முடியும். அந்த தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியத்தில் படிக்கணும். எக்ஸாம் ஆனா எனக்கு இங்கிலீஷ்ல இருக்கு. ஏன்னா நம்ம போட்டித் தேர்வாளர்கள் வெறும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் படிக்கணும் சொல்ல முடியாது. அது நீட் எக்ஸாம் இருக்கலாம், ஜேஇஆ இருக்கலாம், அல்லது ஸ்லெட்டு கியூட்டுன்னு எவ்வளவோ டெஸ்ட் இருக்கு. எல்லாமே அந்தந்த கல்வி தகுதிக்கேற்றார் போல 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அதுக்குரிய குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்கிறாங்க. மேல ஹையர் ஐஏஎஸ் குரூப் 1 எழுதுறவங்களும் ரெடியா இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமான பொதுவான அடிப்படையில இந்த அரைகுறை பாக்கியசாலிகள் எப்படி வெட்டி பிடிக்கிறாங்க? அவங்க படிச்சது தமிழ் வழி கல்வி, அதுலேயே மேல ஹையர் கிளாஸஸ் வரைக்குமே வந்துடுறாங்க. வந்த பிறகு கூட ஒரு காலேஜில் இருக்கிட்டா ஒரு அரகுற காலேஜ்லயாவது சேர்ந்த பிறகு தனக்கு கைடு வாங்க முடியாட்டியும் கூட பெரிய பெரிய கோச்சிங் கிளாஸ் போக முடியாது கூட ஓசி கைடாவும் வாங்கி உள்வாங்கும் திறன் உள்ளவர்களா இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரைகுறை பாக்கியசாலிகள் சொல்லக்கூடிய நாம நமக்கான வாய்ப்புகளை எல்லாம் நாமளா உருவாக்கிக்கிறோம். உண்மையாவே நம்ம அம்மா அப்பா இன்னைக்கு போய் நான் ஒரு பெரிய தடைகள் சொல்லணும்னா நம்ம பெரிய பாவம் சம்பாதிக்கிறது இல்லையா? இந்த நிலைமைக்கு நமக்கு அம்மா கொண்டு வந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அம்மாவும் அப்பாவும் ஒரு குழந்தை எப்ப 2 பேர் கல்யாணம் பண்ணாங்களோ ஒரு குழந்தை எனக்கு உருவாயிருக்குன்னு சொல்லி முடிச்சோன்னு பயங்கர சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில அவ்வளவு பெருசா சாதிக்கலாம் இல்லை, இருந்தாலும் ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம தேவை மாதிரி வச்சு கொண்டாடணும்னு நினைச்சு பயங்கர எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் ஃபுல்லாவே குழந்தைகள் இருக்காங்க. அவங்கள போய் அவங்க தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கடைசியா +2 அதுக்கடுத்து ஒரு டிகிரியில ஃபர்ஸ்ட் கேஸ் ஒரு 3 இயர்ஸ்க்காக படிச்சுட்டு ஒரு டிகிரி படிக்கிற வரைக்கும் அவங்கள பூரா பயன்படுத்திக்கிட்டு தேர்வுக்காக நீ எனக்கு கதவை தட்டி சொருன்னு டீ ஊற்றுது வா எனக்கு தொந்தரவா இருக்கும் போமா சொல்ல முடியும். பரவாயில்ல நீங்களே சொல்ற அவர் சொன்னதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா கருத்து பூர்வமா பார்க்கும்பொழுது தம்பி மகேந்திரன் சூப்பரா சொன்னாரு. ஆனா அவருடைய பார்வை வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் இப்ப நம்ம எழுதக்கூடிய எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைச்சிட போறது கிடையாது. ஆனா போட்டிக்குள்ள களத்துக்குள்ள இறங்குறது கெத்து இருக்கு இல்லையா? ஒரு ஜல்லிக்கட்டு நம்மளே யோசிச்சு பாருங்க, ஜல்லிக்கட்டு மாடு இறக்கி ஒரு இடத்துல உள்ள போய் இறங்கி நிற்போமா? நிற்க முடியாது. அதுக்கு ஒரு கெத்து வேணும். இந்த பிள்ளைகள்ல சின்ன பிள்ளைகள்லாம் ஒரு பிள்ளைகள்லாம் அழகா என்ன செய்யறாங்க, மாடை உள்ள விட்டுட்டு நிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு தனி கெத்து வேணும். ஸோ போட்டிக்குள்ள இறங்கி நிற்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு தனி திறன் வேணும்னா அது நம்மளே தான் உருவாக்கணும். அதுக்கு பிறசாக சொல்லக்கூடாது அது சரியில்லை இது சரியில்லைன்னு. நீங்க உங்களுக்கு படிச்சு முடிச்சாச்சு, அம்மா அப்பா எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, பிஎஸ்சி படிச்சு முடிச்சோடனே வேலைக்கு போயிடுவோம் நினைச்சேன்னு யாரும் நினைப்பா? யாருமே நினைக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் தேர்வுக்கு அரசு தேர்வுனா அரசு தேர்வுக்கு விண்ணப்பிக்கணும். அதுக்காக நம்மளை கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிடைக்காது, செகண்ட் அட்டம்ப்ட்ல கிடைக்காது, தம்பி பரவாயில்லடா நீ போடா அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கஷ்டப்பாடுபட்டு அப்போ பிள்ளைகளை கூட முன்னேற்றதான் நினைக்கிறாங்க. இந்த அரைகுறை பாக்கியசாலிகள் தான் உலகம் முழுவதுமே சாதாரண அவங்களுக்கு முழுசா ஆங்கிலம் கூட பேச தெரியாது. ஆங்கிலம் தேவையில்லை அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்ரீராம் ஐடிஐல படிச்சது ஐடிஐ முடிச்சது, ஐஐடியில் படிக்கல, ஐடிஐ முடிச்சது, பாலிடெக்னிக் கூட முடிக்கல. ஆனா நீங்க ஜெர்மன்ல போய் பெரிய பெரிய மெஷின்ஸ் எல்லாம் எரெக்ட் பண்ணி அதை ஃபுல்லா ஃபங்க்ஷனுக்கு எரெக்ட் பண்ணிட்டு வர்றது ஸ்கில் இருக்கு. எப்படி வளர்த்துருக்காரு? எல்லா ஐஐடியில படிச்சு ஐடிஐல படிச்சு எல்லாருமே அதே போல இருக்காங்களா? இல்ல. தனித்திறன் போட்டியாளர் மட்டும்னா அதுக்குரிய தகுதியோட இருக்கு. அப்புறம் போட்டி என்ன, இவ்வளவு பேர் இருக்காங்க, காம்படிஷன் ரெடியா இருக்கு, அப்புறம் நம்மளே வளர்த்துக்கணும். பிற உலகம் நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சு தெரியுமா? உலகத்துல பல்வேறு உலக கொள்கைகள், உலகம் தோன்றுனதுக்கான கொள்கைகள்
இந்த கடவுள் படைத்தார், கடவுள் வானம் உண்டாகட்டும் அப்படி உண்டாகட்டும் ஒரு சிறப்பு படைப்பு கொள்கை, அதுல இறைவனை உருவாக்குனதா சொல்லலாம். அது எல்லா மதத்திலையும் ஒவ்வொரு மதத்திலையும் இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது. அப்புறம் பிக் பேங் தியரியில நிறைய நம்ம தியரிலாம் சொல்றோம். உலகத்துல வேதியியல் கூட இருக்கிற உயிரில்லாத பொருள்கள் இருந்து சாக்குல ஈரமா இருந்துச்சுன்னா அது வந்து பங்கு வருது, நிறைய பூச்சிகள் எல்லாம் வருது, அது வேதியியல் சேர்க்கையில ஒரு புதுசா ஒரு உயிரினம் உண்டாகுது அப்படின்றதெல்லாம் சொல்லி வந்தாங்க. ஆனா உண்மையான அமைப்பு நமக்கு அதுக்கு பெரிய விஞ்ஞானிகள் ஹெல்டன் ஒப்பாரியெல்லாம் அது நிறைய கொள்கைகளெல்லாம் உருவாக்குது. கெமிக்கல் காம்போசிஷன்ல தான் முத ஒரு மெட்டாபிளாஸ்ன்ற ஒரு உயிர் அமைப்பு உண்டானதுன்னு சொல்லி டாக்டர் டார்வின் வரைக்கும் இப்போ நிறைய தியரிஸ்லாம் சொல்லியிருக்காரு. எல்லா தியரியும் இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச தியரி தெரியுமா, நம்மளுடைய தனி படைப்பு கொள்கை தான் உண்டு. இந்த உலகம் முழுவதுமே நானே படைத்து கொண்டு இந்த உலகம் என்னுடைய குழந்தைகளை நான் எப்படி பார்த்தனோ அந்த பார்வையிலேயே எனது உலகம் கூடாது. எனக்கு நிலக்கோட்டை என்னுடைய திசையிலிருந்து வரும்பொழுது கிழக்கு திசையில் இருக்கு, அந்த திசையில என்னுடைய பார்வை எல்லாமே இருக்கும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் ஸ்ரீகாந்த் அப்படின்னா என்னுடைய பார்வை எல்லாமே என்னுடைய அனுபவங்களுடைய நினைவுகளுடைய தூக்கம். இப்படித்தான் ஒவ்வொருத்தருமே நம்மளோட உலகங்களை படைச்சிருக்கோம். இந்த உலகம் நம்மளுடைய போயிடும் அப்படின்றது ஒரு உலகம். இந்த உலகம் நம்மிடமிருந்தே ஆரம்பிக்கிறது. இந்த அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லவே தேவையில்லை. நாம படிப்பதற்கு ரெடியா இருந்து நம்ம போட்டி தேர்வுக்கு தயாராகிறதுக்கு பிற காரணங்களை சொல்லக்கூடாது. நமக்குன்னு உங்க வீட்டுல ஒரு இடத்த வச்சுக்கோங்க, அதுல படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு நல்லா வீட்டுல இருக்கு இதுக்காகவே ட்ரெயின் பண்ணா 12 hours நல்லா படிக்கலாம். வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறீங்களா, நல்லா நம்ம படிக்கக்கூடிய அவர்ஸ் வந்து நல்லா மாஸ்டர் ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 4 hours 5 hours இருந்தால். ஸோ படிக்கிறதுக்கு நல்ல மைண்ட் சார் மாதிரி உங்களுக்கு என்ன செய்யணும், தேர்வு எப்படி இருக்கும், அதனுடைய கட்டமைப்பு என்ன, அதுக்கு வினாத்தாள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லித்தரதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ இந்த படிக்கிறது அந்த பெற்றோர்கள்லாம் அனுபவிச்சு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இல்லைன்னா இங்கே வந்திருக்கவே முடியாது. ஸோ போட்டியாளர்கள் அப்படின்றவங்க நம்மளுடைய திறமையில நிற்கிறதோட தனக்கு வழிவகுத்து எல்லா அடிப்படை கல்வியிலிருந்து வழிவகுத்து கொடுத்த தந்தையும் தாயும் ஒருபோதும் மறந்துடவே முடியவே முடியாது. இது ஒரே நாள்ல உடனே இந்த முறை எக்ஸாம் எழுதுனேன் எனக்கு கிடைக்கல அதனால நான் விட்டுட்டு வேற ஏதாவது கிடைக்க போலான்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு முறை எடுக்கிறீங்க கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம், எல்லாம் வச்சுக்கலாம். ஆமா நான் ஓரளவுக்கு எப்பயுமே பேரண்ட்ஸ் என்ன பிடிக்கும் தெரியுமா, நீங்க 100க்கு 30 மதிப்பெண் எடுத்து தவறி இருந்தாலும் கூட பரவாயில்ல, ரேங்க் கார்டை கொண்டு வந்துருக்கேமா நான் 30 மார்க்கு எடுத்துருக்கேமா அப்படின்னு சொல்லி காமிச்சாலும் கூட அம்மா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா என் பிள்ளை ஒழுக்கமா ரேங்க் கார்டை என்கிட்ட வந்து காட்டுறான் அப்படின்றது பரவாயில்ல கண்ணு இருக்கட்டும் 30 மார்க் எடுத்துருக்கலையே அடுத்த முறை பாஸ் பண்ணிக்கலாம் ஏன்னு சொல்லி வளர்க்கிறவங்க தான். அப்புறமேலே 70 மார்க் எடுத்த பிறகு ஏன்டா 70 மார்க் கொடுத்தேன்னு அடிக்கிறதுன்றதெல்லாம் நம்மளுடைய வளர்ச்சிக்கான படிநிலைகளாக தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர அதை பூரா தடைக்கெல்லாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ வீட்டில் ஒரு வேலை இருக்குது, இந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்து படிப்பா அப்படின்னா அதை நம்ம எப்படி தடைக்கெல்லாம் சொல்ல முடியும். அந்த வீட்டில் நம்ம குழந்தையா இருந்திருக்கோம், அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்து செய்யல அம்மாவுக்கு சந்தோஷமா படிங்க, இல்லை வேற எதுவுமே இல்லை நான் ஃபுல்லா படிக்க போறேன் அப்படின்னா கட்டாயம் போறேன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிக்க முடியுமா? இல்லை. போட்டி தேர்வுடைய தன்மை என்னன்னு தெரியணும், போட்டியாளர்களுடைய நம்ம நிலைப்பாடு தெரியணும். இதற்கான காரணம் நாம தான். கிரேக்கத்துல நமக்கு தெரியும் ஹெர்குலஸ், அட்லஸ் இந்த மாதிரி பெரிய மாவீரர்கள்ல மைலோன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் எப்படின்னா இடத்துல ஒரு 350-400 கிலோ இருக்கக்கூடிய தினமுமிக்க ஒரு காலப்படம் தன்னுடைய தோல் தூக்கி போட்டு நல்லா ஹம்மிங்கோட பாட்டு பாடி வீதியில உள்ள வருவான். எல்லாருக்கும் ஆச்சரியம், இவ்வளவு பெரிய வீட்டு யாருமே தூக்கவே முடியாதா? ஆனா அவன் போற இடங்கள்ல ஃபுல்லா முன்னிலையில படையில முன்னாடி நின்று போர் வீரர்ல ஒரு பெரிய பேசப்படக்கூடிய வீரர். எல்லாருக்கும் ஆச்சரியம், எல்லாரும் அப்படிலாம் தூக்கி பார்க்கறாங்க, யாருனாலும் தூக்கவே முடியல. இது உனக்கு எப்படி இந்த திறமை கிடைச்சதுன்னு சொல்லி கேட்டான். அவதான் சொன்னாங்க அவனுக்கு 15 வயதா இருக்கும் பொழுது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாடு கன்றுன்றது அந்த கன்று அவன் தோல்ல தூக்கி போட்டு தினந்தோறும் பாடி நல்ல ஜாலியா ஹம்மிங்கோட பாடி தெரிஞ்சிருந்தான். ஸோ இது தினந்தோறும் நடந்துருக்கு. அவனுக்கு 16 வயசு ஆகும் பொழுது அந்த காளை மாடுக்கு 1 வயசு, அந்த கன்று குட்டிக்கு 1 வயசு. இப்படியே ஆகும் பொழுது அவன் 23 வயசுல 8 வயசு இருக்கக்கூடிய காளை மாடை தினந்தோறும் தூக்குனதுனால அவனுக்கு எளிமையாக இருந்தது. ஸோ நம்ம படிக்கிற படிப்பை தினந்தோறும் படிச்சே வந்துட்டு இருந்தாதான் ஓட முடியுமே தவிர இது ஏதோ ஒரு லக்கில் கிடைச்சிருச்சு எனக்கு எக்ஸாம்ல அப்படிலாம் லக்கெல்லாம் வரவே வராது. 150 மதிப்பெண்ணுக்கு 80 மதிப்பெண் எடுத்தோம்னா டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வச்சுக்கலாம், வேலை கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா டிஆர்பியில் அது தனியாக டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல நம்ம இன்னும் நம்மளை ஷார்பன் பண்ணிக்கணும், இன்னும் முனைப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம போட்டி போடுறது ரெடியா இருக்கணும். நீங்க தான் எக்ஸாம் எழுத போறீங்க, அம்மாவோ அப்பாவோ என்ன செய்ய முடியும், நமக்கு ஃபீஸ் கட்ட முடியும், கண்ணி இதை படிச்சுக்கோயா. எந்த குடும்பத்திலையுமே இப்ப படிக்கிறதுக்கு செலவழிக்கிறதுக்கு பெரிய தொகை தேவைப்படுவது இல்லை. இந்த மாதிரி உடனே சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்றதுலாம் அந்த குடும்பத்தினுடைய ஒழுக்க கட்டமைப்புகள்ல வேறுபாடு எதுக்கடா பொண்ணாங்க நிறைய இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமான சூழல்ல இருக்கு, படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பெண்கள் எல்லாருமே நல்ல விழிப்புணர்வோட இருக்காங்க. இருக்கக்கூடிய பணியிடங்கள்ல ஃபுல்லா ஏறத்தாழ ஒரு 90% இடங்களை பூராமே பெண்கள் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் அடைத்து வைக்கப்பட்ட
அது வரைக்கும் வாய்ப்புகள் வழங்காம தேடி ஒரு டேம்ல தண்ணியை தீக்கி வச்சுக்கொள்ளி அணைக்கட்டுகள் தேக்கி வைக்கப்பட்ட போல இருந்ததுனால அவங்க பீரிட்டு வெளியே வர்றாங்க. அவங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. பசங்களுக்கு டைவர்ஷன் நிறைய. நான் எதுக்காக சொன்னா தடைக்கல்ல வச்சு சொல்றேன். டைவர்ஷன் நிறைய இருக்கு. பிள்ளைகள் பற்றி கிடையாது. இந்த வாய்ப்புடா இதெல்லாம் நம்ம படிச்சோம்னா நல்ல வேலைக்கு போயிடலாம், நல்ல கணவன் கிடைப்பான், நல்ல குடும்பம் இருக்கும், நம்ம குடும்பத்தை ஏற்றிடலாம், நம்மளுடைய போகக்கூடிய குடும்பம் எல்லாம் நல்லா சொல்லி இந்த பெண் புத்தி பின் புத்தின்றது பின்னாடி வரக்கூடிய என்ன இம்பாக்ட் எல்லாம் ஒரு கல்வியினால என்ன உருவாகுங்கிறது எல்லாம் தெரியும். அவங்க அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, என் தம்பி சரியில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. தம்பி அப்படிதான் இருப்பா, தங்கச்சி அப்படிதான் இருப்பே, பாட்டு குழந்தை அப்படின்னு சொல்லி கூட ஓரமா கொஞ்சம் படிச்சு தர்மனை கூட வர்றவங்க தான் இன்னைக்கு மேல முன்னேறி வச்சிருக்கோம். எல்லாரும் ஏதாவது ஒரு நோட்டீஸ் ஆக சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எங்கேயுமே போக முடியாது. ஸோ போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய நாம, நான் அதிக நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய நாம நம்மளுடைய தனித்திறனை வளர்த்துக்கணும். நீங்க அம்மா அப்பா யாரும் பெரிய பெரிய வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்துல வேற வழி இல்லை. இப்போ நேற்று மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல NSB மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒரு வீடியோ கிளிப் போட்டாங்க. அதுல சென்னையில ஒரு பையன், சின்ன பையன், அவன்கிட்ட பேட்டி கேட்கிறாரு, தம்பி ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு கேட்கிறாரு. அவர் சும்மா பானிபூரி இதெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருக்கேன். சின்ன பையன் அந்த ஃபிளேக்ஸ் எல்லாம் போட்டு சின்ன மசாலா தான் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பானிபூரி வச்சு கடை வைக்கிறியா, ஆனா எனக்கு ஒரு 2500 ரூபா சம்பாதிக்கிறேன். டேன் ஓவரா இல்லை சம்பாதிக்கிற வருமானம் மாடல் வருமானம் ஒவ்வொரு நாளும் 2500 ரூபா கிடைக்குமாடா? இல்ல நான் சொல்றது 2500 சொல்றேன், 7000 வரைக்கும் சம்பாதிக்கிறேன் ஒரு நாள்ல. அவன் 8ஆம் வகுப்பு படிக்கிறான், 13 வயசு பையன். ஒரு நாள்ல 13 வயசுக்காரன் 7500 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறான். மினிமம் 2500 ரூபா எனக்கு கிடைக்கும்னு சொல்றான். பள்ளிக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு இவனை என்ன சொல்ல முடியும்? அந்த ஸ்கூல்ல போடுறாங்க கிளிப்பு. ஆக்சுவலி ஒரு பையன், அவன் ஆக்சுவலி அண்டர் ஏஜ்ல இருக்கக்கூடியவன். அது குழந்தை தொழிலாளர் சட்டத்துக்குள்ள வரக்கூடியது. அதை செய்யக்கூடாது. அதை குறித்து அவங்க அப்பா அம்மா நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியுமா? அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்க என்ன சொல்ல முடியும்? ஸோ அவனுக்கு அவ்வளவு கிடைத்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக்கிறான். அவனுக்கு என்ன கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அவன் அதுக்கு மூலப்பொருள் எல்லாம் தேவையான எல்லாத்தையும் சேகரிச்சு எல்லாத்தையும் சேகரிச்சு அவன் எடுத்துக்கிறான். அவனுடைய அம்மா அப்பாவை அவன் குறை சொல்றது, அவன் தன்னுடைய நிலைமையை எடுத்து வச்சுக்கிறான். ஸோ டாக்டர் இப்போ நமக்கு மதுரையில் கூட சொன்னாங்க, காலையில் டாக்டர் 2 மணிக்கு எழுந்திருப்பாரு, நைட்டு 12 மணிக்கு தூங்கிட்டு காலையில் 2 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அங்கிருந்து பக்கத்தில் இருக்கிற நம்ம அழகர் கோயில் இந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குமே காலையில் வெவ்வேறு நேரங்கள்லாம் போய் அங்கிருந்து சர்வீஸ் பண்ணிட்டு திரும்ப மதுரைக்கு வந்துடுறாரா. மதுரைக்கு வந்த பிறகு மிக குறைந்த கூலியில நான் பணியாற்றுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும்தான் சேவை பணியாற்றுகிறேன். ஸோ பட்டதாரியா நம்ம வந்த பிறகு நம்முடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, படிப்பின் மூலமா ஒரு வேலை, அந்த வேலையின் மூலமாக ஒரு டீசன்ட் லிவிங், ஒரு நாகரிகமான வாழ்க்கை, அதுதான் நம்மளுடைய அடிப்படை. வேலைக்கு போய் சேர்ந்துட்டேன்னா எனக்கு ஒரு நாகரிகமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை இல்லை. வசதி உங்களுக்கு என்னைக்குமே நிறைவு செய்யாது. 10 லட்ச ரூபா கார் இருந்தா 20 லட்ச ரூபா கார் மட்டும் வேணும். இது நல்லா இருக்கு, இது 30 கோடி ரூபா வரைக்கும் கூட கார். ஸோ வசதியான வாழ்க்கை நமக்கு என்னைக்குமே திருப்தி தரப்போறதும் இல்லை. ஆனா நியாயமான ஒன்று, ஒரு டீசன்ட் லைஃப், ஒரு நாகரிகமான வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும். எனக்கு ஒரு சமூக முக்கியமானது தெரியுமா? தேவைகள்ல எப்படி ஒரு பாதுகாப்பை தாண்டி உணவு உடை உறைகளோ அதை தாண்டி அங்கீகாரம், சமூக அங்கீகாரம். குழந்தைக்கு ஈயருக்கு முச்சிடாம பத்திரமா பார்த்து வச்சுக்கணும் அந்த குழந்தைக்கு. அப்புறமேல அதுக்கு பிறகுதான் அந்த பிள்ளைக்கான உணவு அப்புறம் கிடைச்சி அந்த பிள்ளை வளர்ந்து முடிச்ச உடனே அடுத்து 4 பேரோட விளையாடும் பொழுது என்னையும் ஆட்டம் சேர்த்துக்கிறீங்களான்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரம். அப்புறமேல அதனுடைய தேவை அன்பு. ஏன்டா அந்த 4 பேர்ல ஏன்ட்ட ஒரு அன்பு காட்டுவானான்னு ஒரு அந்த அன்போட சேர்ந்து விளையாடும் பொழுது அவனுக்கு ஒரு உற்சாகம். அப்புறம் தனித்திறனை காட்டினா அந்த தனித்திறன் மூலமாக நான் எப்படி இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அதுக்கு அவனுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கிடைக்கும். இந்த குட் லீடர் நான் தான்டான்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் என்ன சேர்த்துக்கடான்னு சொன்னோம், என்கிட்ட அன்பு கொடுடான்னு சொன்னவன் அதுக்கடுத்து ஏத்திரமே என்னன்னு சொல்லி காட்டுதான் பிறகு ஏன்னா சமூக வாழ்க்கைக்காக சொல்றேன். அப்புறம் இது நான் லீட் பண்றேன், கரெக்டா செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அங்கதான் இருக்கும். இந்த இடத்துல வந்த பிறகுதான் 2ஆ பிரிவு. லீடர் உண்மையான லீடரா இருக்கவே தாய் உள்ளம் கொண்டவனா இருக்கும். தன் பெண்டு தன் பிள்ளை தான் உண்டு தான் வீடு உண்டு சோறு உண்டுன்னு நினைக்கக்கூடிய அந்த சின்ன கடுகு உள்ளம் கூட இருக்கு. நான் பெற்ற கல்வியை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பிறருக்கு சேமிச்சு பண்ணாங்க. காசி மாயம் செய்யறதா மிகப்பெரிய அவங்களும் லட்சத்துல ஒருத்தர் பிறப்பெடுப்பது அவங்களுக்கு ஊத்து போல கருணை இருக்கும். அவங்களுக்கு அடைக்கவே முடியாது. எனக்குலாம் வாய்ப்பு கிடைச்சுன்னா வந்துட்டு போவேன் அவ்வளவுதான். ஆனா அவங்க கூட ஆளுகள்லாம் பெரிய அளவுல எல்லா நேரமும் செய்யணும்னு செய்யறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் மிகப்பெரிய வேலை. ஸோ அந்த தாய் உள்ளத்தோட பிரிஞ்சு போறதும் அந்த தலைமை பண்புல இருந்து அகங்காரம் வெளிப்படுறதும் இங்கதான் 2 பேர் இருக்கு. தலைமை பண்பு வர வரைக்கும் எல்லா அரசியல்வாதிகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நாமளா இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்ச உடனே மேல வருவோம். அதை தக்க வைத்துக் கொண்டு பிறருக்கும் நல்லது நினைக்கணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது பேரு தாய் உள்ளம்.
அந்த தாய் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் அது எப்படி வளரணும் நல்லா தெரியும். எந்த தாயும் ஒரு படிக்கல்லாக இருக்கணும்னு நினைப்பாளே தவிர யாருமே தாயோ தந்தையோ அல்லது அண்ணன் தம்பி எங்க அக்கா மட்டும் படிச்சு போயிட்டானா என்ன படிக்க வச்சுருவா, அவ படிச்சு வேலை கிடைச்சுன்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு தம்பி தங்கச்சி நடக்கும். அவங்க சின்ன சின்ன சேட்டைகள்லாம் நம்ம உங்களுக்கு உடன்பிறப்புகள் கொடுக்கக்கூடிய அது நீங்க அது ஒரு பிஸியா அதை நீங்க என்ன எடுத்துக்கணும்னா ஒரு பாசிட்டிவா எடுக்கணும். ஆகா எனக்கு நல்ல வளமான என் கூட ஆடி பாடுறதுக்கு தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்க சந்தோஷம்தான் சொல்லி அவங்கள ஒரு ½ hour சந்தோஷமா ஜாலியா இருக்கு. அது அடுத்து நீங்க உங்களுக்கு தனியா ஒதுக்கி படிக்க போகலையா, அண்ணா படிக்கலாம், பெரிய படிச்சு படிக்கலாம், அவனை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு நினைப்பாங்க. யாருமே உடனே தொந்தரவு பண்ணணும்னு மனம் உணர்ந்து செய்யவே மாட்டாங்க. ஸோ இந்த போட்டித் தேர்வுக்கான நிலையில நம்ம வளர்த்துக் கொள்வதற்கு அடிப்படை கல்வியிலிருந்து இப்போ வரைக்கும் படிச்சு முடித்த நமக்கு பெற்றோர் அவர்களை நம்ம குடும்பத்தை ஒருபோதும் தடைக்கல்லாக நினைக்கிறார்கள். அவர்கள் படிக்கல்லாக இருக்கக்கூடியவர்கள். அந்த படிக்கல்ல நாம மேல ஏறி நின்று கீழே இருக்கிறவங்களே மேல தூக்கி விடக்கூடிய நிலையில நீங்களும் இருக்க. இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நமது சகோதர சகோதரிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பொங்கல் விழாவிற்கான பொங்கல் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, மிக அருமையாக தடைக்கல்ல ஒரு போர்டு போட்டு தடைக்கல்லவே படிக்கல்ல மாத்திட்டார். போட்டித் தேர்வுக்காக இப்ப நீங்களாம் இங்க வந்திருக்கீங்க. எங்க இருந்து தனியாக தான் தெரியும், குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கீங்க. உங்க அப்பா அம்மா தானே இங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க. சரி போய் படிச்சுட்டு எப்படியாவது வேலைக்கு போ. அப்ப அவங்க படிக்கலாம் தடைக்கலாம் படிக்கலாம் இல்லையா என்பதை மெய்ப்பித்து காட்டிவிட்டார். அவருடைய ஸ்டூடெண்ட் குடும்பத்தை அடைக்கல் தான் சொன்னார். குடும்பத்தில் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு நிறைய பேர் இருந்தா படிப்பு ஒரு தடைக்கலாயிருது அப்படின்னு சொன்னார். அதையே அவர் மாற்றி அதுதான் படிக்கல் அப்படின்னு சொல்லி. ஆக உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமலே வாழலாம். உங்களை நீங்கள் அறிந்தீர்களே ஆனால் தலை வணங்காமல் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை முன்வைச்சு ஸ்ரீகாந்த் அவர்கள் பேசி முடிச்சிருக்கிறாங்க. அதையும் ஒரு கை பார்க்கிறேன்னு சரணி அம்மா அவர்கள் வர்றாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சொற்பொழிவை கொடுக்க போறாங்க. அதையும் பார்த்துருவோம். இவங்க என்ன தடக்கல்ல சொல்ல போறாங்க. ஏற்கனவே தடக்கல்னு சொல்லிட்டாரு. அவங்க ஒரு குடும்பம் எப்படி பேச போறாங்கன்னு பார்ப்போம். அனைவருக்கும் மதிய வணக்கம். மாதவனை வணங்கும் மார்கழி முடிவிது, ஆதவனை வணங்கும் கை திறக்குது. வருகின்ற கை நாளில் அனைவரும் அனைத்து விதமான வடக்கையும் நடக்கையும் பெற எனது கை திருநாள் வாழ்த்துக்கள். ஐயா தமிழையா சொன்னாரு, நீங்க ஒரு சயின்ஸ் சார். எடிஷன் 999 முறை தோல்வி அடைந்தது, 1000வது முறை தான் வெற்றி அடைந்தாரு அப்படின்னு சொல்றது உண்மையா? அப்ப நாங்க போட்டி தேர்வர்கள் 999 முறை தோல்வி அடைந்த வரைக்கும் எங்க வீட்டுல கொடுத்துருப்பாங்களாயா? கொடுத்துருக்க மாட்டார். அவர் போட்டி தேர்வர்கள் வெற்றிக்கு குடும்பம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி 10% பேரை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்கய்யா. மீத இருக்க 90% பேர்ல இருந்து நான் பேச வந்திருக்கேன். தாராளமா பேசுங்க ஐயா. நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க, முன்னாடி இருக்கிறவங்க போட்டி தேர்வர்கள். அது உண்மையா அப்படின்றத நீங்களே சோதிச்சு பார்க்கலாம். ஆமா, நானும் பார்த்தேன் ஐயா. வைஷாலி நாட்டை ஆண்ட கௌதமர் புத்தரை பத்தி தெரியும். அவர் தான் விரும்பிய தவ வாழ்க்கையை அடைய தன்னோட அரச பதவி குடும்பம் எல்லாத்தையும் விட்டு துறவு நிலை அடைஞ்சாரு. அவ்வளவு பெரிய அரசருக்கே அந்த நிலைமைன்னா நம்மெல்லாம் சாதாரண மக்கள். அதுலயும் கூட போட்டி தேர்வுகளை சொல்றப்ப துறவியை போல எங்களோட பயணத்தை மேற்கொண்டா மட்டும்தான் வெற்றி என்பது மிக விரைவில் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இல்லைன்னா
லட்டு திங்க ஆசைப்படுறவன் வந்து சர்க்கரை நோயாளி கையில் உள்ள லட்டை பார்த்து ஏக்குவது போல இருக்குங்கய்யா. ஏமா அந்த துறவிக்கு குடும்பம் இருந்துச்சா? குடும்பம் புத்தருக்கு குடும்பம் எல்லாம் இருந்துச்சு இல்லையா? 30 வயதில் குடும்பத்தை விட்டு தவ வாழ்க்கை மேற்கொண்டார் இல்லையா? ஓ ரைட். அதான் முதல்ல சொல்லு. ஐயா, அதுலயும் இந்த குடும்ப தலைவிகள் படக்கூடிய சிக்கல் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சொல்லவே முடியாது. எப்போ படிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வர்றப்பெல்லாம் அடுப்படியில இருந்து ஒரு சத்தம் வரும், அம்மா பசிக்குதுன்னு. அடுத்த கனவை வந்து தயார் பண்ணணும் உணவுக்காக. அதையும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நாங்க மற்ற போட்டித் தேர்வுகளோட ஒப்பிட்டு கூப்பிடுறப்ப மற்றவங்கெல்லாம் குதிரையை விட வேகமா ஓடுறப்ப நாங்க எங்களோட குடும்ப பாரத்தை சுமந்து குதித்து குதித்து தான் போக வேண்டிய நிலை இருக்குயா. இப்ப போட்டித் தேர்வுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தையோ காலத்தையோ இன்னைக்கு நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு வந்து நிர்ணயித்து சொல்ல முடியாது. அப்ப இப்பெல்லாம் வெளியில வந்து விளம்பர பலகைகள் வந்து பெரிய நிறுவனங்களோட விளம்பர பலகைகள் வெளியில ஒட்டுறத பார்த்திருக்கோம். எப்படின்னா, ஒரு வருடத்தில் வந்து நீங்கள் அரசு அதிகாரியாக வேண்டுமா அப்படின்ற ஒரு விளம்பர பலகை பார்த்திருப்போம். அது எப்படின்னு போய் பார்த்தோம்னா, நீ உன் குடும்பம் உன் பொறுப்பு எல்லாத்தையும் உன்னோட குடும்பம் பொறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மட்டும் வந்து ஒரு இடத்துல தங்கி இருந்து படிச்சு உன்னோட தேர்வை எழுதி வெற்றி பெற்ற பின்ன அந்த இடத்துக்கு போகலாம், அந்த இடத்த விட்டு வெளியில போகலாம் அப்படின்ற ஒரு ரூல் வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்கய்யா. அப்ப என்னன்னா, அந்த அந்த இடத்துக்கு வந்து என்ன பேருனா பிராக்டிஸ் வில்லேஜ் அப்படின்ற பேரியா. ஆனா பேருக்கு மட்டும்தான் புதுசு. இதை நம்ம சூரிய வம்ச படத்துல தேவயானி வந்து குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில போய் படிச்சு கரெக்ட் ஆகி வருவாங்க. பாத்துருக்கீங்க இல்லையா சூரிய வம்ச படம்? ஆமா ஆமா பாத்துட்டேன். அவங்க என்ன குடும்பத்தோட சூரிய வம்சம் அவங்க என்ன குடும்பத்தோட போய் பிக்னிக் ஆயா போயிட்டு வந்தாங்க. அதான் அப்புறம் படிக்கலாம் இருக்கிறப்ப அவங்க எல்லாம் நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகும். போட்டித் தேர்வுக்கு தயாராக சிலபஸை பார்க்கவே நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் நம்மளுக்கே தெரியும். அந்த சிலபஸை படிச்சு முடிக்கவே கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகும். அப்ப படிச்சு முடிச்சு தயாராக இருக்கிறப்ப நம்ம படிச்ச நேரத்துக்கு அந்த வருஷத்துல வந்து தேர்வு அறிவிப்பு எதுவுமே வராது. அடுத்த வருஷம் தேர்வு அறிவிப்பு வரும். அப்ப வந்து எழுதி ரிசல்ட்டாக அடுத்த வருஷம் ஆகும். சரி, அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகரலாம் அப்படின்னு பாக்குறப்ப வந்து நம்ம ஃபேமிலியில ஒரு கண்டிஷன் வைப்பாங்கல்ல ஐயாட்ட சொல்லுங்க. அப்ப என்னன்னா, ஆண் பிள்ளைன்னா வேலைக்கு போயிட்டே படிக்கலாமே, உன் வயசுக்காரங்கலாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டான், நீ வேலைக்கு போயிட்டே படிக்க சொல்லுவாங்க. இதோ பெண் பிள்ளைனா கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வைக்கிறாங்க நம்ம முன்னேற்றத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை. கல்யாணம் பண்ணிட்டு படிக்கிறாங்க. அதான் அவங்க வேகத்துக்கு எங்களால ஈடு கொடுக்க முடியாது இல்லையா? ஆமா, அது ஈடு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஒத்துக்கல. சொல்லுங்க. அன்பு பாசம் எல்லாமே குடும்பத்துல இருந்து வைக்கிறாங்க, அது உண்மைதான். ஆனா நம்ம வந்து ஒரு நூல் இழையில ஒரு வாய்ப்பு தவறப்ப வந்து அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம பேரண்ட்ஸ்ட வந்து நல்லா உறுதியா நம்ம சொல்ல முடியுமா? எப்படின்னா, எனக்கு வாய்ப்பு தவறிடுச்சு அப்படின்ற அவங்கள நம்ம ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்கள எப்படி அணுகுவது அப்படின்ற தெரியாத நிலைமையில தான் நம்ம இருப்போம். ஏன்னா அந்த அன்பு கூட நம்மளுக்கு ஒரு முட்டுக்கட்டையா தான் இருக்கும். ஐயா, பொறுமைக்கு இதனால உதாரணம் சொல்லுங்க. எது? பொறுமைக்கு உதாரணம். பொறுமைக்கு உதாரணம் பூமாதேவி. சரியா. அடுத்த உதாரணம் நான் சொல்லவாயா? சொல்லுமா. போட்டி தேர்வுகள் நாங்க தாங்கய்யா. ஏன்னா மறுக்க முடியாது. ஏன்னா எந்த நேரத்துல எந்த அம்பு வரும்னே தெரியாது. எல்லா அம்பையும் வாங்கி ஒரே கட்டத்துல அடுத்த எந்த வாய்ப்பு எந்த நேரத்துல எங்க எப்படி வரும்னே தெரியாது. அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்க பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க. இப்ப நீங்க வந்து வெளியில போறப்ப உங்க பையன் என்ன பண்றாங்க அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்க கேட்பாங்க இல்லையா? வெளியில உங்க உறவினர்கள் எல்லாம். அப்ப என்னங்கயா சொல்றீங்க? பையன் நல்ல நிலைமையில இருந்தா நல்லா இருக்கான்னு சொல்லுவேன். இல்ல ஓடிக்கிட்டே இருக்கான்னா ஓடிக்கிட்டே இருக்கான்னு சொல்லுவேன். சரிங்க. ஆனா எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் என்ன வீட்டுல சும்மா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கூட நாங்க பொறுத்துக்குருவோம். அதை விட
அவங்க வந்து மற்றவங்க அந்த உறவினர்கள் சொல்றதை கேட்டு அவன் பையன் அப்படி இருக்கான், இவன் பையன் அப்படி இருக்கான் அப்படின்னு வந்து வீட்டுல வந்து ஒரு புதுசா மாறி இருக்க சந்திரமுகியை பாக்குற மாதிரி இருக்குங்க எங்க வீடு ஒரு வாரத்துக்கு. அதே அப்பா சந்திரமுகி அங்கேயும் வந்துருச்சா? ஓட்டப்பந்தய வீரரோட முதுகில் பாரத்தை கொண்டு சுமந்து ஓடுவது எவ்வளவு கடினமோ அதை விட அதை மாதிரிதான் குடும்ப பொறுப்புகளை கீழே இறக்கி விட்டு ஓட ஆரம்பித்தால் இலக்குகள் கூட இலகுவானதாக இருக்கும் என்று கூறி எனது உரை. நல்ல, அதாவது இப்ப நடைமுறையில என்ன சிக்கல் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு அது ஒரு படிக்கல தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு வந்திருக்காங்க. இப்ப நீங்க ரெண்டு பக்கமும் பேசினதை கேட்டுட்டீங்க. இவங்க 4 பேர் பேசினதுல இவரு படிக்கலன்னு உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. இங்க தடைக்கல்லுன்றது கரெக்டாக தான் இருக்கு. இப்போ எனக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை உருவாயிடுச்சு. எங்கிட்ட சொன்னாலும் இவர் கல்லை எடுப்பேப்பாரு, அவர் படிக்கல் வச்சிருப்பாரு. அது இரும்பு, இது கல். படிக்கல் இரும்புல இங்கிட்ட சொன்னா இவர் கல்லை கொண்டு இருப்பாரு, இங்கிட்ட சொல்லிட்டேன்னா இவர் படிக்கல்ல கொண்டு இருந்துருப்பாரு. ஆக 2 பக்கமும் சரியான ஒரு பேச்சை கொடுத்துருக்குறாங்க. இதுல படிக்கலுதா அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இவர் உருமுறாரு. அதனால சரி எப்படியாவது இதை தடைக்கல்லுன்னே சொல்லிடலாம் அப்படின்னா முருகன் மேலே கொண்டு குத்திடுவாரு. அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் அவர் உட்கார்ந்துருக்காரு. ஆக இப்ப என்ன அப்படின்னா பொதுவா இப்ப உள்ள சூழ்நிலையில என்ன நடந்துகிட்டு இருக்கு சமுதாயத்தில் அப்படின்னா, மாணவர்கள் அதிகமான அளவு படிக்க வைக்கத்தான் குடும்பமானது இருக்கு. குடும்பத்தில் உள்ள அனைவரும் இப்ப தெரிஞ்சுட்டாங்க. முன்னாடி மாதிரிலாம் இல்லை. பழைய காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, போதும்டா படிச்சது, நீ வேலைக்கு போன, வேலைக்கு போனாதான் எல்லாரையும் பார்க்க முடியும், அக்கா தங்கச்சியை கட்டி போக முடியும், அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இப்போ உள்ள காலகட்டம் அப்படி அல்ல. பெற்றோர்களே நல்ல படி அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு இப்ப சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சு. அதெல்லாம் எப்படி அப்படின்னா, நீங்க பாருங்க, இப்போ நான் போன மாதம் இந்த நம்ம நிலக்கோட்டைக்கு பக்கத்தில் கல்லூரி இருக்குல்ல, அரசு கல்லூரிக்கு நான் வகுப்பு போயிருக்கேன். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 20% மாணவிகள் திருமண மாணவர்கள் தான் அங்கே வந்திருக்காங்க படிக்கிறது. திருமண மாணவர்களே அங்கே வந்திருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இப்போ நான் டுட்டோரியல்ல கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த டுட்டோரியல்ல பாரத டுட்டோரியல்னு வத்தலகுண்டு இருக்கு. அங்கே 4 பெண்கள் இப்போ வந்திருக்கிறாங்க புதுசா படிக்கிறது. 11th துருவ எழுதுறாங்க, 10th துருவ எழுதுறாங்க. அதுல 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப புதுசா கல்யாணம் ஆன பின்னாடி இப்ப அவங்க படிக்க வந்துகிட்டு இருக்காங்க. 2 பேருக்கு குழந்தை இருக்கு, குழந்தையோட படிக்க வர்றாங்க. இது படிக்கல அல்லவா? குடும்பத்துல சிக்கல் இருக்கு. வீட்டுக்காரரு போகாதேங்கிறாரு, நான் படிச்சுட்டு தான் வருவேன், உன்னை காட்டி நான் படிச்சு இருக்கணும் அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு வத்தல் உள்ள கடை, நான் போவேன் படிப்பேன், பிள்ளையை தூக்கிட்டு வருது, 11th படிக்கிறது, அருமையா படிக்கிறது. உனக்கு முன்னாடி நான் சரியா நான் படிச்சு காட்டுறேன், நான் படிச்சு நானும் ஒரு வேலைக்கு போவேன் அப்படின்னு அந்த வைராக்கியத்தோட வந்துட்டு ஒரு பொண்ணு டைவர்ஸ் ஆன பொண்ணு தீர்ப்பு போன வாரம் தான் வந்துச்சு. அதோட வீட்டில் சண்டை போட்டு நான் எப்படியாவது படிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு.
அவருக்கு பொருளாதார உதவி கேட்டு வந்துச்சு. நீ பொருளே கொடுக்க வேணாமா, நீ படித்து பாஸ் பண்ணா போதும்னு இப்போ அந்த பிள்ளைய அங்கே சேர்த்துக்கிட்டோம். ஆக குடும்பம் தடைக்கல்லாக இல்லை, படிக்கல்லாக தான் இருக்கு இந்த சமுதாயத்தில், இப்போ உள்ள சமுதாயத்தில். அதை குடும்பத்தை உணர்ந்து அந்த குழந்தைகள் படிக்க வேண்டும். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு குடும்பத்தில் நல்லா இருந்த குடும்பத்தில் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அந்த பொண்ணு எம்எஸ்சி எம்பில் முடிச்சிருச்சு. எம்பில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு கல்யாணம் நடக்கும். பையன் அவன் டிப்ளமோ முடிச்சுட்டு இதில் திருப்பூரில் வேலை பார்க்குறேன். இது நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அது எம்பில் பண்ணிட்டு இருக்கும்போது எம்பில் முடிச்சிருச்சு. அதோட கல்யாணம் முடிஞ்சு போச்சு, வந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரன் தனியாக எனக்கு கடை வச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வம்பு பண்ணி உசிலம்பட்டியில் கல்யாணம் பண்ணி அந்த கடையும் வச்சு கொடுத்து அங்கேயும் வீடை வச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி அது பூரா நாசமாக போச்சு. குடிச்சு பூரா டீம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அடித்து கடை ஒன்றும் இல்லாமல் போச்சு. குடும்பம் பெருசாக போச்சு. அப்புறம் அந்த பெண்ணோட குடும்பத்தாரு அந்த குடும்பத்தை எடுத்து, சரி இனிமேல் உன் வீட்டுக்காரே லாயக்கே இல்லை, பேசாமல் நீ படிப்பை தொடரு, எம்பிலுக்கு அடுத்து பிஹெச்டி போ அப்படின்னு அந்த பொண்ணை பிஹெச்டி படிக்க வச்சு அந்த குடும்பத்தை இன்னைக்கு அது பிஹெச்டி முடிச்சிருச்சு. முடிக்க போகிற நேரத்தில் கணவன் இறந்துட்டான். போன வருஷம் ஜனவரி 4ஆம் தேதி இறந்துட்டான். அந்த பொண்ணோட நிலைமை பார்த்தீங்களா? மாமனார் மாமியார் வீட்டில் 2 பேருமே படிக்காதவங்க. இந்த பொண்ணு குடும்ப கஷ்டத்தோட இந்த பீரியடில் காந்தி கிராமத்தில் அது பிஹெச்டி முடிக்குது. இடையில 2 வருஷம் கொரோனா பீரியட். அந்த கொரோனா பீரியடுனால முடிக்க முடியல. இப்போ அது முடிக்க போகிற நேரத்தில் போன வருஷம் ஜனவரி 4ஆம் தேதி அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார். இறந்ததோட அந்த நிகழ்ச்சி முடிச்சு இப்போ அது வைவாவுக்கு ரெடியாக இருக்கு அடுத்த பரீட்சைக்கு. அப்போ முடிச்சுட்டு அதை டாக்டரேட் பண்ண போகுது. அதை முடிச்சு வெளியே வர்றதுக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம்? அவங்களுடைய குடும்பம் தான். அந்த குடும்பம் தான் அதுக்கு படிக்கலாம் இருந்தது. ஆக மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு குடும்பம் தடைக்கல்லாக ஒருபோதும் இருக்காது. அது ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தான் தடையாகுமே தவிர மற்றபடி உயர்ந்த நோக்கில் தான் அது இருக்கும். பிள்ளைகளை நல்வழிப்படுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு மனசு நிம்மதியாக போயிடும். இல்லைன்னா எங்களுடைய இந்த இன்னைக்கு வாடிப்பட்டியில் பார்த்தீங்கன்னாக்க பூரா சித்தார்கள் கொத்தனார் வேலைக்கு தான் போவாங்க. வாடிப்பட்டியில் படிக்க வைக்க மாட்டாங்க அந்த காலத்தில். இப்போ எல்லா பையனுமே பூரா மெட்ரிக்கு திருப்பூர் திருச்செங்கோடு அப்படின்னு பிள்ளைகளை படிக்க வைக்க ஆரம்பிச்சுறாங்க. எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்குதுங்க. எல்லாம் அந்த வாடிப்பட்டியில் நாம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான் வச்சுக்கோங்க. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே வாத்தியார். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே உள்ள பள்ளிக்கூடத்தை கட்டுனதே எங்கள் அப்பா தான். அங்கே உள்ள அனைவரும் படிக்கிறதுக்காக, நான் எங்கள் அப்பாவை பெருமைக்காக சொல்றதுக்காக இல்லை, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்பவே. எப்படி இவர் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி, நம்ம காமராஜர் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே இந்த பட்டியலம்பட்டியில் இருக்கக்கூடிய WPS நாடார் அவங்ககிட்ட எல்லாம் போய் எங்கள் அப்பா மதிய உணவுக்காக காசு அவங்ககிட்ட வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து மதிய உணவு
ஏற்பாடு பண்ணி பிள்ளைகளை அந்த ஏழை பிள்ளைகளை பூராத்தையும் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்து படிக்க வச்சு அதில் பிள்ளைகளை எல்லாத்தையும் கல்வி தரத்தை முன் பண்ணார். அது இன்னைக்கு அங்கே அந்த பள்ளிக்கூடம் படிக்கல் மாதிரி தான் இருக்கு. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த குடும்பம் ஒரு படிக்கலாக இருக்காது, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காகத்தான் இருக்கும். இப்போ நான் சொன்னனே, இந்த பொண்ணு பிஹெச்டி முடிக்கிறதுனா அது வேற யாரும் இல்லை, என் பொண்ணு தான். இறந்தது வேற யாரும் இல்லை, என் மருமையன் தான் இறந்தது. இன்னைக்கு அந்த குடும்பத்தை பூராத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பெற்றோர் தானே. அம்மா அவர்கள் சொன்னாங்க, ஐயா அவர்கள் பெற்றோர் தானே. என்னுடைய பிள்ளைய நான் அதோட விட்டுருக்க முடியுமா? கல்யாணம் முடிஞ்சிருச்சு போதும்னு நான் விட்டுருக்க முடியும்? அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன? அதை சும்மா விடக்கூடாது. அப்படி திரும்ப இங்கே காந்தி கிராமத்தில் பிஹெச்டி படிக்க வச்சு இன்னைக்கு முடிக்க போகுது. முடிக்க போகிற நேரத்தில் அவனும் இல்லை, என்ன செய்யறது? ஒரே ஒரு பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், என்னுடைய பேரன். அவன் கொண்டு என்எஸ்பியில் தான் இப்போ சேர்த்துருக்கேன். அந்த 8ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான். ஆக குடும்பம் ஒரு தடைக்கல் கிடையாது, அது ஒரு படிக்கல் தான் அப்படின்னு உங்களுக்கு இந்த நேரத்தில் முடிவை சொல்லி, நீங்களும் உயர்ந்தே இருக்க வேண்டும். உயர்ந்த இடத்தையே நினையுங்கள். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர், சரித்திரம் தனிலே நிற்கின்றார். நம்ம காசி மாயன் அப்படின்னு இருப்பார். எத்தனையோ பேர் இருந்தாலும் அவருடைய பேர் கண்டிப்பா இந்த நிலக்கோட்டையில பேர் இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 10 மாதம் சுமந்திருந்து பெற்றார் தாய். அந்த தாயினுடைய பாசம் திரும்ப குழந்தையை வளர்த்து ஆளாக்கி கல்வி ஒரு வித்தகனாக அந்த மறுமலர்ச்சியை கொண்டு வர்றதுக்காக வருகிறார் இல்லையா? அப்ப தாயும் தந்தையும் ஒரு தூண் போல இருந்து உங்களுக்கு பக்கபலமாக இருந்து கடைசி வரைக்கும் கொண்டு சென்றாங்க. அந்த அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடிதொழ மறப்பவள் மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை என்றும் அன்னை அகாடமி காசி மாயனை மறப்பவர் மனிதரில்லை. ஆக இந்த நமது அன்னையை போல் இந்த அன்னை அகாடமியில் இருந்து பல துளிர்களை மலரச் செய்கிறது என்று இந்த நேரத்தில் சொல்லி, இந்த எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்களையும், நல்லதொரு இடத்தை நீங்கள் அடைந்து இன்னும் நீங்களும் அவரை போல காசிமாயனை போல உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துல இருப்பீங்க, வேலை கிடைச்சிடும், நல்லா இருப்பீங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்த எண்ணத்தை நீங்கள் கைவிட மாட்டீர்கள் என்று கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி, நாங்கள் அனைவரும் உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.